ஹலோ. ஹலோ. ஆத்மா நமஸ்காரம்மா. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் அம்மா. வணக்கங்க ஐயா. சொல்லுங்க, கேள்வி எதை கேட்கணும்னு சொல்லி போட்டிருக்கீங்க. ஆமாங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நிறைய கேட்டு குழப்பிட்டேனான்னு தெரியல. அது அந்த உள்முகமா விசாரம் இந்த திரிபுரா ரகசியம் கேட்டங்க ஐயா. நீங்க இப்ப அதுல இந்த உள்முக விசாரம் அது நம்ம எப்படி திரும்பி நம்ம பாக்குறது அப்படின்னு எனக்கு நீங்க சொன்னீங்க. நம்ம அப்படிங்கறது மனசுதான். மனசு திரும்பி பார்க்க போறதே இல்ல. மனசுங்கிறது நாம இல்ல. மனசுதான் மனுஷன் மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கு. இந்த மனுஷனுக்கு உண்டான இந்த உடம்ப அடையாளமா வச்சுக்கிட்டே மனசுங்கிறது ஆன்மாவுடைய அனுபவத்துடைய பதிவு தான். அந்த பதிவுகளை தான் மனம்னு சொல்றோம், எண்ணங்கள்னு சொல்றோம். அந்த எண்ணங்கள் வாயிலா எண்ணமற்ற நிலையில இருக்கிற ஒண்ண நான் பார்க்கணும். அதாவது நான் தூங்குறத நான் கவனிக்கணும் அப்படின்னா முடியுமா? தூங்கும் போது கவனிக்க முடியாது, கவனிக்கும் போது தூங்க முடியாது. நம்ம தானே? அப்ப எப்படி தூங்காமல் தூங்கி அந்த சுகத்தை காண்பது எப்படின்னு அப்ப என்ன பண்றதுன்னா, தூங்கும் போது என்னென்ன இல்லை அப்படின்னா எண்ணம் இல்லை. எண்ணம் இல்லாதனால நான் இல்லை, நான் இல்லாதனால இந்த உலகமும் இல்லை. அப்ப உலகமும் இல்லாதனால நான் இன்னார் அது இதுங்கிற அடையாளம் எதுவுமே இல்லை. அப்ப எண்ணங்கள் அற்ற நிலையில தான் தன்னுடைய சுயரூபம் தெரியுது. அப்ப நாம விழிச்ச நிலையிலேயே எண்ணம் இல்லாம இருக்கிற நிலை அப்ப எல்லாமே அது பரம்பொருளா தான் இருக்கு. அந்த பரம்பொருள் சிந்திக்க ஆரம்பிக்கும் போது ஒரு மனுஷன் மாதிரி அப்படி சிந்திக்குது. இதுதான் இதோடைய தாற்பயம். அப்ப எப்படி நான் சிந்திக்காம இருக்கணுமா? அப்ப சிந்திக்காம இருக்கிறதுக்கு நான் கட்டுப்படணுமானா அப்படிலாம் கட்டுப்படுத்த முடியாது, எதுக்கும் கட்டுப்பட வேண்டியதும் இல்லை. ஏன்னா இது எல்லாம் மனசு செய்யற வேலை. அப்ப என்ன பண்றதுன்னா விசாரம் பண்ணணும். விசாரம் பண்ணணும்னா என்ன விசாரம்னா எப்படி பண்ணணும்? நான் யார் நான் யாருன்னு இப்படி எந்திர கதியா கேட்கறது இல்ல. ஒரு விஷயமும் அனுபவிக்கிறது உள்ள இருக்கிற உயிராகப்பட்ட ஆன்மா. ஆன்மா உயிர் எப்படி வேணா சொல்லிக்கலாம், இல்ல சித்துன்னு சொல்லிக்கலாம். அதுதான் இந்த புலன்கள் வழியா வெளியில கவனிக்குது. கண்ணு, காது, மூக்கு, வாய், மெய் எல்லா வழியாவும் அதுதான் கவனிக்குது. கவனிச்சு விஷயங்களை சேகரிக்குது, அனுபவிக்குது. அப்ப அந்த அனுபவிக்கிற விஷயங்களை சேகரிப்பா உள்ள வச்சுக்கிறது தான் அதை நம்ம அனுபவ அறிவுன்னு சொல்றோம். அதுதான் மனம்னா மாறுது. அந்த பதிவுகளுக்கு பேர் மனம். என் மனசுல நான் ரம்யா இன்னார்னு வச்சுக்கிட்டு இந்த கதாபாத்திரம் அற்ற நிலை, அதாவது எண்ணங்கள் அற்ற நிலை, எண்ணத்துலதான் ரம்யான்னு இருக்கு. ஏன்னா தூங்கும் போது ரம்யான்ங்கிற ஒரு பேரும் இல்ல, அப்படி ஒரு நபரும் இல்ல, இந்த உலகமும் இல்ல, இந்த உடலும் இல்ல. ஆனா இப்படி எல்லாம் அடையாளப்படுத்தி இருக்கிற போது அடையாளம் இல்லாத நிலையை நான் உணரணும்னா சாத்தியம் உண்டா? ரொம்ப கஷ்டம் தாங்கய்யா. ரொம்ப அது அடையாளம் இல்லாம இருந்தாதான் அந்த இது புரிஞ்சுக்க முடியும். அது தூங்கும் போது நடக்குது. ஆனா தூங்குற டைம் போக மீதி டைம்ல அது நடக்குதா? இல்ல. பாக்கி டைம் ஃபுல்லாவே அடையாளத்தோட தான் இருக்கும். ஆனா இந்த அடையாளத்தோட இந்த வெளி உலக விவகாரங்களுக்கு மற்றவங்களை உங்களை பார்க்கும்போது ரம்யான்னு கூப்பிடுவாங்க, உங்களுடைய தாய் தந்தையர் எல்லாம் கூப்பிடும்போது ரம்யான்னு கூப்பிடுவாங்க. அப்படிதான் மற்றவங்களுக்காக அந்த நாம ரூபம், நாமம்னா பேரு, ரூபம்னா வடிவம் இல்லையா, உடல். அந்த எந்திரத்துக்கு ஒரு பேர் இருக்கு. எப்படி நம்ம செல்போனுக்கு சாம்சங், ஐபோன்ற மாதிரி ஒரு பிராண்ட் நேம் இருக்கும், அந்த கருவிக்கு ஒரு பேரோ அந்த மாதிரி உடல்ங்கிற கருவிக்கு ரம்யாங்கிற பேர். ஆனா ரம்யா ஆன்மா கிடையாது, ஆன்மாக்கு பேரே கிடையாது. இந்த ஆன்மான்னு சொல்றது கூட அதை பத்தின மொழிபெயர்ப்புக்காக மொழி அறிவால தான் அதை உணர்த்த முடியுங்கிறதுக்காக நம்ம ஆன்மான்ற ஒரு பேரை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது உணர மட்டுமே முடியும். அந்த உணர்வு எப்படி இருக்கும்னா தன்னுணர்வா இருக்கும். எதுவுமே இல்லைனாலும் நான் இருக்கிறேங்கிற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அந்த உணர்வு ரீதியா தான் இருக்கணுமே தவிர, அதுதான் அதோடைய சுயநிலையை தவிர, அது இல்லாம எப்பெல்லாம் அது சிந்திக்குதோ, எப்பெல்லாம் அது இந்த உடலை எடுத்துக்கிட்டு ஒரு செயல் செய்தோ, அப்பெல்லாம் அது செயல் வடிவத்துல செயல் செய்வதற்காக தன்னை மாத்தி சிந்திச்சு அந்த செயலுக்காக சிந்திக்குது. அது இருக்கணும். வெளியில புறத்துல புத்தியை பயன்படுத்தி செய்யலாமா வேணாமான்னு முடிவு எடுத்து செஞ்சாதான் அது உத்தமமா இருக்கும். இது தர்மமா, இது அதர்மமா, இது தர்மமா தான் செய்யணும், யாரையும் இம்சிக்க கூடாது, இதெல்லாம் வேணும். ஆனா தன்னிலையில என்னவா இருக்கோம் நம்ம அப்படின்னா நம்ம ஆன்மாவா தான் இருக்கும். இப்ப நீங்க ரம்யாவா இருக்கிறீங்க, நீங்க ரம்யா. இப்ப உங்களுக்கு ஒரு வேடம் கொடுக்குறாங்க, நீங்க ஏதோ ஒருத்தர் மாதிரி நீங்க நடிக்க போறீங்க ஒரு நாடக மேடையில. இப்ப உதாரணத்துக்கு நீங்க இப்ப பாரதியாரா நடிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு. இப்ப பாரதியாரா நடிக்கிறதுனால நான் ரம்யா இல்லைன்னு ஆயிடுமா? ரம்யா தானே. அந்த நினைப்பு உங்களுக்கு இல்ல நான் பாரதியாரா நடிக்கும் போதெல்லாம் நான் ரம்யாவா இல்ல அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் சொல்றது ரம்யாங்கிற தன்மை. புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? அந்த மாதிரி ஆன்மாவா இருந்துகிட்டு அது ரம்யாவா நடிக்குது. அப்ப அது ஆன்மாவா தான் இருக்கு ஏற்கனவே.
நான் ரம்யாங்கிற இந்த எண்ணத்தை விட்டா போதும், அது அதுவா தான் இருக்கு. ம். இங்க ஒண்ணும் செய்யறது இல்ல. இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான விஷயமே ஞானம் அடையிறது தான். இது அவர் பிரமையா இல்ல, ஆன்மாதான். என்னது மத்தெல்லாம் ஜடம்னு தெரியுது. ஆனா அதை உணர்றது உள்முக விசாரம். எதுக்கு உணரணும்? அவ்வளவுதானே. புரியுதுங்கும் போதே முடிஞ்சு போச்சு இல்ல. புரிஞ்ச உண்மையை நிராகரிக்கும் போது தானே அதை அடுத்தது உணரணும்னு போறீங்க. உணர்றது தான் நான் புரியுதுன்னே சொல்றேன். அனுபவங்கய்யா, அனுபவமா அதை உணரணும். இப்ப அனுபவமா வேணும் அப்படின்னா அது அனுபவமா இல்லாத நேரமே இல்ல. அப்ப எல்லா அனுபவங்களுக்கும் ஆதாரமா ஏதோ ஒண்ணு உங்களுக்குள்ள இருக்குல்ல, அதானே அனுபவிக்குது இந்த உலகத்தை. ஒரு பெணை அனுபவிக்குமா இந்த உலகத்தை? இல்லைங்கய்யா. ஏன்? அதுல உள்ள அந்த ஆன்மா உயிர் இல்லாததுனால அது அனுபவிக்குது. இப்ப உங்களுக்குள்ள உயிர் இல்லையா? இருக்குங்கய்யா. ஆனா அது நம்ம இன்னும் நம்மன்னு இல்ல, இருக்கா? இருக்குங்க. இப்ப எது பேசுது? அது ஆன்மாதான், உயிர் தான் பேசிட்டு. உயிர்னே வச்சுங்க, நீங்க ஆன்மான்னு குழப்பிக்க வேணாம். உயிர்னு ஏதோ ஒண்ணு வச்சுக்கோ, உயிர் தான் பேசுது. இப்ப எது என்கிட்ட நான் உயிரான்னு கேள்வி கேக்குது? உயிரே தான் கேக்குது. ஆமாங்க. இப்ப நான் உணருங்கிறேன், உடனே அதை சொல்லுதுன்னா எப்படி உணர முடியும்? அப்ப எப்படி உணர முடியும்னு கேட்கறதுக்கு அங்க எது இருக்கு? ஒரு பிணத்துக்கிட்ட போய் நீ உணரு அப்படின்னா நான் எப்படி உணர முடியும்னு அது கேட்குமா நம்மள? அது கேட்கணும். ஏன் கேட்காது? அதுக்கு உயிர் இல்ல. ஆனா இங்க உணரு, நீ அதுவாதான் இருக்கன்னு சொன்னா அது என்னால உணர முடியலங்கிற விஷயத்துல அது பேச ஆரம்பிக்குது, திருப்பியும் சிந்திக்க ஆரம்பிக்குது. நான் உணரல இல்லையா? அப்ப இது எப்படிங்க நான் உணர்றதுன்னா, இந்த உயிர் உலக வேலைகள்ல ஈடுபடுறதுனால தான் ஆன்மா இல்ல. கடவுள்னா நீங்க ஏதோ நிறைய முன்முடிவுகள் வச்சுக்கிறாங்க நிறைய பேர். அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இந்த மாதிரி அனுபவம், அந்த மாதிரி எல்லா அனுபவத்தையும் கடந்த நிலை தான் அது. இன்னும் சொல்ல போனா எல்லா அனுபவத்திற்கும் ஆதார நிலை தான் அது. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், சினிமா திரை அப்படிங்கிறது ஆன்மான்னு வச்சுங்க, உயிர்னு வச்சுங்க. அது மேல தோன்றி மறைகிற படங்கள் எல்லாமே பிம்பம், மாயைன்னு வச்சுங்க, நிழல் படம். அதுல வர கதாபாத்திரம் அந்த ஸ்கிரீனை உணர முடியுமா? உணர முடியாதுங்க. ஸ்கிரீன் உணர முடியாது. ஆனா அந்த ஸ்கிரீன் இல்லைன்னா இந்த படங்கள்லாம் அங்க நிக்குமா? தெரியுமா? தெரியாதுங்க. இப்ப இவங்க உணரலன்றதுக்காக ஸ்கிரீனே இல்லைன்னு ஆயிடுமா? இல்லங்க, ஸ்கிரீன் இருக்கு. ஏன்னா ஆதாரம் இல்லாம இந்த படம் ஓடாது இல்லையா? ஆமாங்க. அப்ப இந்த படம் ஓடினாலும் சரி, இல்ல எந்த படமும் ஓடலனாலும் சரி, ஸ்கிரீன் என்ன பண்ணும்? இருந்துகிட்டே இருக்கும். இப்ப ரம்யாங்கிற படம் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால ஒரு மனுஷன் மாதிரி ஒரு பொண்ணு மாதிரி அப்படி தெரியுது. நைட்டு தூங்கும் போது எந்த படமும் உள்ள ஓடல, மனத்திரையில ஓடல. அப்ப எப்படி இருக்கு? எம்டி ஸ்கிரீனா இருக்கு, எந்த படமும் ஓடாம இருக்கு. அது எந்த படமும் ஓடாத இருக்கிற நிலை தான் நம்மளுடைய அசல் நிலை. இப்ப ரம்யா இல்லங்கிறதுக்காக ரம்யா தூங்கிடுச்சுங்கிறாங்க இவங்க எல்லாரும். ரம்யாங்கிற எண்ணம் இல்ல, ஆனா அது எப்பயும் முழிச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஆன்மாக்கு தூக்கமே இல்ல. இப்ப நம்ம தூங்கும் போது மூச்சு விடுறோமா இல்லையா? ஆமாங்க. ஜீரணம் பண்றோமா இல்லையா? ஆமாங்க. சாப்பிடறோம். இப்ப ரம்யா சாப்பிடறாப்ல, அது ரம்யாக்கு தெரியுது. ரம்யா ஜீரணம் பண்றது ரம்யாக்கு தெரியுமா? தெரியாது. உள்ள போய் செரிமானம் ஆகுறதெல்லாம் நமக்கு தெரியுதா? இல்லதானே? ஏன்னா அதெல்லாம் அப்ப ஒரு நபர் தன்மையில எண்ணமா அதுக்கு ஒரு அனுபவம் அப்படி ஏற்படல. நான் தான் போறேன், இப்ப நான் கல்லீரலுக்கு அனுப்புறேன், இப்ப மண்ணீரலுக்கு, இது பெருங்குடல், சிறு, இதெல்லாம நம்ம பண்ணிட்டு இருக்கோம். டெய்லியும் உட்காந்து நம்மளா ஜீரணம் பண்ணிட்டு இருக்கோம். எண்ணமா போய் ஜீரணம் பண்ணிட்டு இருக்குது எல்லா விஷயங்களையும். இல்லங்க. அப்ப எது பண்ணுது? உயிர் தான் பண்ணுது. ஆதாரம் தான், உயிர் தானே ஆதாரம். அதுதான் பண்ணுது எல்லாமே. ஆனா அது நான் பண்றேன் நான் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட தமிழ் மொழியிலயோ ஆங்கிலத்திலயோ சமஸ்கிருதத்திலயோ பேசுதா? இல்லங்க. அதெல்லாம் பண்ணுதுங்கிற அனுபவம் இருக்கா இல்லையா? உணர்வு அடிப்படையில உணர்றோம் இல்ல, இந்த அறிவு உணர்றது இல்ல. அது ஆமா ஜீரணம் ஆயிடுது, மூச்சு எல்லாம் வருது, தானாதான் வருது எல்லாம் அப்படிங்கிறது இந்த அறிவு உணர்றதா இல்லையா? அது புரியுதுங்க. ஆமாங்க. நம்ம எதுவுமே செய்யறது இல்ல. ரம்யாங்கிற ஒரு கேரக்டர் ஒன்னும் செய்யறது, இந்த உடம்பும் ஒண்ணுமே செய்யறது இல்ல, இந்த மனசும் எதுவும் செய்யறது இல்ல. எல்லாமே தானாவே நடந்துகிட்டு இருக்கு. கரெக்ட். அது புரியுது. அப்படின்னு உணர்றது உயிரே தான் அறிவாவா இருந்து உணருது. ஆமாங்க. உயிர் தான் அசையும் பொழுது அறிவாயிடும், அறிகிற தன்மை ஆயிடும். அனுபவமாக்கணும்னு நினைக்கிறது இது யாருங்கய்யா? மனசு தானே. நம்ம அப்படி இல்ல அனுபவமாக்கணும், நம்ம அப்படி இல்ல அனுபவமாக்கணும்னா இது ஒரு எண்ணம் தானே. அனுபவமாக்கணும்ங்கிறது ஒரு எண்ணம் தானே. இந்த எண்ணமும் இல்லாம இருக்கிற நிலையில என்னவா இருக்கும்? அமைதியா இருக்குங்கய்யா. அதுக்கு பேர் அமைதி இல்ல, அதுதான் சொரூபமே. அமைதியா இருக்குன்னு வார்த்தையை போட்டுட்டா அது ஒரு அனுபவம் ஆயிடும். அனுபவத்தை கடந்த நிலைனா அனுபவிக்கிறவன் அங்க இல்லாம இருக்கணும். இப்ப நான் அனுபவிக்கிறேன்னு தெரிஞ்சனாலதான் அங்க அமைதியா இருக்கணும் ஒண்ணு சொல்லுது. ஆமாங்கய்யா. இப்ப அந்த நிலையை நம்ம எதோட ஒப்பிட முடியும்? ஒன்னா மரணத்தோட ஒப்பிடலாம், இல்லைன்னா தூக்கத்தோட ஒப்பிடலாம்.
ஆனா தூங்கும் போது நான் எப்படி தூங்குறேன்னு கண்டுபிடிக்க முடியுமா? சரி, நீங்க தூங்குறீங்க, நல்லா தூங்கிடுறீங்க, கனவே வரல, காலைல என்ன சொல்லுவீங்க? நல்லா தூங்கணும்னு சொல்றேங்க. நல்லா தூங்கணும்னு சொல்லுவீங்க. கனவு ஏதாவது வந்ததா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இல்ல, கனவு வரல, நல்லா தூங்குனேன் அப்படி சொல்றாங்க. சரி, இது யார் கவனிச்சா? அதுதாங்க கவனிச்சது அந்த உயிர் உள்ள இருக்கிற அந்த உயிர் தான் கவனிச்சு சொல்லுது. உயிர் தான் கவனிச்சு இப்ப வெளியில சொல்லும் போது என்னவா சொல்லுது? ரம்யாவா சொல்லுது. ஆமா தானே? ரம்யாங்கிற நினைப்புல தானே அது சொல்லுது. ஆமாங்க. ரம்யாங்கிற நினைப்பே இல்லாம அந்த ரம்யாங்கிற பேரை எடுத்துட்டு அந்த ரம்யாங்கிற நினைப்பு இல்லாம இருந்தா அது என்ன இருக்கும்? உயிர் தான் சொல்லியிருக்கு, உயிர் தான் உணர்ந்திருக்குன்னு. ஏன்னா இப்ப சொன்னா ரம்யா சொல்லுதுன்னு சொல்லுவோம். இப்ப இது யார் உணர்ந்தானா? உயிர் தான் உணர்ந்தது. அந்த உயிர் யாருன்னா நான் தான். அவ நீ யாருன்னா நான் ரம்யா அப்படின்னு அடுத்தடுத்து அப்படியே ஒவ்வொன்னா இதை சேர்த்துக்கிறது கூட. ஆனா ஆக்சுவலா உயிர் தானே எல்லாம். இப்போ ஒரு உடம்பு செத்து போச்சு, உடனே அதை பார்த்துட்டு அதுக்கு ஒரு பேர் இருக்கும், அந்த பேருக்கு இன்னாருன்னு ஒரு அடையாளம் இருக்கும். ஆனா உயிர் உள்ள போயிடுச்சு அப்படின்னா அது இதுன்னு தானே சொல்றாங்க. அவரு அவங்க என்ன நம்ம சொல்றோம், எப்ப எடுத்தாச்சப்பாத அப்படின்பாங்க, அத இதன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்குள்ள என்ன இல்லைன்னா சத்து இல்ல, சத்து போயிடுச்சு, உள்ள இருக்கிற உண்மை போயிடுச்சு, மூலம் போயிடுச்சு, அந்த கருவியை விட்டு விலகிடுச்சு. அப்ப எல்லா மனமா இருந்தாலும் சரி, உடல் இயக்கமா இருந்தாலும் சரி, எல்லாமே உள்ள அந்த ஆதார சக்தி இருந்தாதான் இதெல்லாம் நடக்கும். அப்ப ஆதார சக்தி இது இல்லைன்னா நடக்காது. அப்படின்னா அப்ப உயிரோட இருக்கும் பொழுது எது இவ்வளவு வேலையும் செய்யுது? உள்ள இருக்கிற அந்த ஆதார நிலை தான். அதுக்கு பேர் நீங்க உயிர்னு வச்சிருக்கீங்க, ஒரு சிலர் ஆன்மான்னு வச்சிருப்பாங்க, ஒரு சிலர் அறிவு, சுத்த அறிவு, சித்து அப்படின்லாம் பேர் வச்சுப்பாங்க. இத்தனை பேர் இருக்கு அதுக்கு. இப்ப இதுல நீங்க ரம்யாவா இருந்துகிட்டு நீங்க தூங்குறத தூங்கிட்டே உங்களால கவனிக்க முடியுமா? கவனிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? நான் தூங்கின அனுபவத்தை பத்தி சொல்லணும்னா என்ன பண்ணணும்? தூக்கத்துல இருந்து களைஞ்சி அப்புறம் தான் சொல்ல முடியும். அப்ப தூக்கத்துல இருந்து வெளியில நான் தூங்கினேன்னு சொல்லலாம். இப்பயும் நான் தூங்கிட்டு தான் இருக்கிறேன்னு அனுபவத்தை சொன்னா அப்புறம் தூக்கமா ஆயிடுமா? அது தூக்கம்ங்கிற இதுக்குள்ள சேருமா? அப்ப சொல்லணும்னு நினைக்கும் போதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுறோம்? நழுவிடுறோம். நம்ம தானே மொழிபெயர்க்கணும்னு நினைக்கிறோம். நம்ம உணர்வை யார்கிட்டயாவது சொல்லணும், பகிரணும் போதெல்லாம் நம்ம மொழியை பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். நான் ஒரு வார்த்தை வந்துருது, தானாவே அகங்காரம் வந்துருது. அதுக்கப்புறம் தான் இன்னொருத்தட்ட அதை ஷேர் பண்ணவே முடியுது. சரி, நம்மளதான் நம்ம நானு நினைக்கல, முன்னாடி ஒருத்தர்கிட்ட சொல்றோம் அப்படின்னாவே அவனாவே இங்க என்ன மாதிரி என்ன உள்ளுக்குள்ள ஹிட்டனா இருக்கு நான் அப்படிங்கறது சொல்லாம சொல்லிட்டு இருக்கோம். அது மாதிரி அவன் இருக்கானேன்னு பேச ஆரம்பிச்சாவே நான் இருக்கேன்ல, அதனாலதான் நான் அவனை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு தானே அர்த்தம். அது அவனை பத்தி பேச நான் இருக்கேன்னு தானே அர்த்தம், மறைமுகமா. அது மாதிரி நான் ரம்யா அப்படின்னா மறைமுகமா நான் ஆன்மாதான். ஆனா ரம்யாங்கிறதுலதான் போக்கஸ் இருக்கு நமக்கு. இந்த அறிவு என்ன பண்ணுது? தன்னை இந்த நாம ரூபத்துக்குள்ளேயே அடையாளப்படுத்திக்கிட்டே பாத்துக்கிட்டு இருக்கிறதுனால, இடைவிடாம பாத்துக்கிட்டே இருக்கிறதுனால இதுதான் போல இருக்கு நாமன்னு நினைச்சிட்டு இருக்கு. அதாவது வெறும் அனுபவத்தின் வாயிலாக, உலக விஷயங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக ஒரு செயலுடைய விளைவை எடுத்து இதை நான் செஞ்சேன், நான் அனுபவிச்சேங்கிற இந்த கருத்துக்களைத்தான் சுமந்துக்கிட்டு நான் ரம்யா, நான் அஜ்ஞானத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஆனா இந்த கருத்துக்களுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிற திரையோ இல்ல ஆதாரமா இருக்கிற உயிரோ அதானே இவ்வளவாவும் மாறி இருக்கு. இப்ப நீங்க உணரல, நீங்க ரம்யானே நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்ப உயிர் இல்லையா? இருக்கு. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க எண்ணம் என்ன சொல்லுது? ரம்யாங்குது. ரம்யான்னு சொல்றதுக்கே என்ன வேணும்? முதல்ல உயிர் இருக்கணும். ஆமாங்க. இப்ப ரம்யான்னு நினைக்கல, இப்ப என்ன இருக்குது? இப்பயும் உயிர் தான் இருக்கு. அப்ப நினைக்கலன்னா உயிர் மாத்திரம் இருக்குது. உயிரை நினைக்காம ரம்யான்னு நினைச்சா உயிர் இருக்குது, ரம்யாங்கிற அடையாளமும் இருக்குது. நம்ம எது ஒரிஜினலா? நம்ம எது? உயிர் தான். அப்ப ரம்யாங்கிற நினைப்பு இல்லாம இருக்கும் போதெல்லாம் என்னவா இருக்கிறோம்? நம்ம உயிரா தான் இருக்கும். ஆனா ரம்யாங்கிற நினைப்பு எங்க இருக்கும்? உலக விஷயங்கள்ல செயல்படும் போதோ, ஏதாவது வெளி விவகாரங்கள்ல செயல்படும் பொழுதோ அங்க ரம்யான்னு தான் எல்லாருக்கும் தெரியும். அங்க ரம்யா மாதிரிதான் நடக்கும். ஆமா தானே? நான் செய்யறேன் அப்படின்னு தானே செய்ய முடியுங்க. அந்த செயலுக்கு ரம்யா மாதிரி இருமைத்துவம் இருக்கிற மாதிரி தெரியும். நான் செய்யறேன் அப்படின்னு அங்க ரெண்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா உள்ள உணர்வுல என்னவா இருக்கும்? உயிரா தான் அது இருக்கு. உயிர் தான் வெளியில ரம்யாவா செயல் பண்ணிட்டு இருக்கு. உயிருக்கு பேரு ரம்யா கிடையாது, இந்த உடம்புக்கு பேரு தான் ரம்யா. உயிருக்கு எந்த பேரும் கிடையாது. ஆமா தானே? நடுவுல மனசுன்னு ஒண்ணு தொல்லை பண்ணிட்டு இருக்கிறது, அது என்னங்கய்யா? மனசுனா எண்ணங்கள் தானே. அது இந்த அனுபவத்தோட பதிவை தானே நம்ம மனமா நினைக்கிறோம். அதுதானே மனம். அதான் மனம்னு தெரியுமா? இல்ல வேற மாதிரி ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க, அப்ப அந்த நினைவுகள்லாம் நம்ம வராம தடுக்கிறது. நீங்க சினிமா பாக்குறீங்கம்மா, படம் ஓடிக்கிட்டே இருக்கு, படம் ஓடுற படம் தான் மனசு. என்ன பண்ணுவீங்க? தடுத்து நிறுத்திடுவீங்களா?
உங்களுக்கு பிடிச்சா அதோட லயிச்சு பாக்குறீங்க, பிடிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? பார்க்க மாட்டோங்க. பார்க்க மாட்டோம்னா எப்படி கண்ண முடிக்கிறதா? பிடிக்காம ஒண்ணு பிடிக்கல, கண்ணை திறந்துட்டு தான் இருக்கும், அப்புறம் எப்படி அதை பார்க்காம இருக்கிறது? கண்ணை திறந்துகிட்டே இருந்தாலும் பார்க்காம இருக்கிறதுனா அந்த டெக்னிக் என்ன? கவனம் செலுத்தாம. வெரி குட். கவனம் செலுத்தாம இருக்கிறது தானே பார்க்காம இருக்கிறது. அப்ப மனசு மேல கவனம் செலுத்தாதீங்க. அப்படியே வார்த்தை தானே, எண்ணங்கள் தானே இது. எல்லாம் எண்ணங்கள்ல தானே இருக்கு. எண்ணம் வருதுங்கயா, வருதா, வந்துருச்சு. மனசு இருக்குங்க, இருக்கா, வந்துருச்சு. எல்லாம் எண்ணங்கள்ல வந்துட்டே இருக்கு. எல்லாம் எண்ணங்கள்ல தானே இருக்கு. தூங்குனா இல்லாம போயிடுது. நல்லா பாருங்க, தூங்குனா இல்லாம போற ஒரு விஷயத்த முழிச்சுக்கிட்டு விடணும்னு இவ்வளோ தவம் பண்ணாலும் அது போகுமா? ஏன்னா இருந்தா தானே போறதுக்கு, அது ஏற்கனவே இல்லையே. எல்லாம் வெறும் நினப்பு தானே. நினைக்காம இருந்தாவே போயிடுன்னு தான் டெய்லியுமே தூக்கத்துல உங்களுக்கு அந்த யுக்தியை சொல்லி கொடுக்குது. நீ எதையும் நினைக்கணும்னாவே உலகம் இருக்காது, நான் என்ற அகங்காரம் இருக்காது, அங்க ஞானம் இருக்காது, அஜ்ஞானம் இருக்காது, குரு இருக்காது, சீடன் இருக்காது, ஒண்ணு இல்லாத நிலை தானே பிரம்மம் அப்படின்னு அதை சொல்லி கொடுக்குது. அது யாருமே அதை கவனிக்க மாட்டாங்களே, வெளியில தேடிக்கிட்டே இருக்காங்களே எல்லாம். ஆனா இந்த உலக விஷயங்கள்ல நிம்மதி அடையணும்னா என்ன பண்ணணும்? உலக விஷயம் டிராஜடியா தான் கதை எழுதுவாங்க. நல்லதும் கெட்டதும் சேர்ந்து எழுதுனாதான் ஒரு சுழற்சியா உலகம் நடக்கும். அப்ப இந்த தீய விஷயங்கள்லயோ இல்ல ஒரு தவறான அதர்மத்துல போய் செயல்பட்டு இந்த உயிரை வருத்திக்கிற அந்த விஷயத்துல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு தான், விடுதலை அடையறதுக்கு தான் இந்த ஞானத்தை உபயோகப்படுத்த போறோம். அதை உபயோகப்படுத்தி இந்த உடல்ல இந்த சத்து உயிர் எவ்வளவு நாளைக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கோ அது வரைக்கும் விவேகமா எதுவும் பாதிக்காம பயம் இல்லாம எஞ்சிய காலத்தை கழிக்கிறதுக்கு தான் இந்த ஞானம் தேவை. இல்லைன்னா ஞானமே தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்னா, ஏன்னா அஜ்ஞானமே இருக்காது. அஜ்ஞானமே இல்லைன்னா அப்புறம் எதுக்கு ஞானம்? இப்ப வெயிலே இல்லைன்னா நமக்கு நிழல் தேவையா? தேவையில்லை. இப்ப இந்த கனவுன்னு சொல்றோங்க ஐயா, கனவு கதாபாத்திரம். இப்ப இந்த கனவுல வர்ற இது ஏன் நம்ம கனவு கதாபாத்திரம் சொல்றோம்? இப்ப நீங்க எல்லாம் சொன்னதை வச்சுதாங்க சொல்றேன். அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. உங்க அனுபவத்துல இது கனவு கதாபாத்திரமானு பாக்கணும். அதுதான் நான் விசாரம்னு சொல்ல வரேன். நைட்டு படுக்கும்போது இந்த கேரக்டர் உலகம் எல்லாம் மறைஞ்சிருது, எல்லாம் போயிடுது. சரி, அந்த கனவுல அந்த உலகம் உண்மையா இருக்கு. அப்ப அந்த உலகம் முடிஞ்சிட்டு அடுத்து இந்த உலகம் வருது. மாறி மாறி ரெண்டு உலகம் இருக்கிற மாதிரி. ரெண்டுமே என்ன? ரெண்டுமே கனவு இல்ல, கனவுதான். ரெண்டுமே நினப்பு தானே. ஆமா, ரெண்டுமே. இந்த உலகமும் தெரியாம அங்கேயும் தூங்கும் போது கனவும் வராம இருந்தா அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம் நம்ம? தூக்கம். ஆழ்ந்த உறக்கம். ஏன் அது பேர் தூக்கம்னு சொல்றோம்? ஏன்னா அங்க எண்ணங்களே இல்ல, அதுக்கு பேர் தூக்கம். ஆமா தானே? அப்படி முடிச்சுட்டு இருக்கும் போது எந்த எண்ணமும் இல்லாம இருந்தா அதுக்கு பேர் துரிய நிலைன்னு பேரு. அறிவின் வெளிப்பு, ஆன்மா, அதான் அது. அது உள்ள நம்ம உணராம இப்ப எண்ணங்கள் எல்லாம் யாரு இருக்கா உணர்றதுக்கு? திருப்பி ஒரு நபர் வராரு எண்ணத்துல, நான் உணர்றேன் நான் சொல்றேன். இந்த உணர்றவன் இல்லாம இருக்கிறது தானே அது. இப்ப சொல்றான், நான் தூங்கணும், நான் தூங்குறத பாக்கணும்னு நினைக்கிற வரைக்கும் அவன் தூங்குவானா? தூங்க முடியாதுங்க. அப்ப தூங்கணுங்கிற நினைப்பு எப்ப விடுறானோ, நினைக்காம இருக்கானோ, அப்ப என்ன பண்ணுவான்? தூங்கிடுவான். தூங்கின பிறகு நான் தூங்கிட்டேன்னு கன்ஃபார்ம் பண்ணுங்கயான்னு சொல்றதுக்கு அங்க யாரு இருப்பா? யாரும் இருக்க மாட்டாங்க. அதுதானே அது. அந்த நிலை தானே அது. அந்த நிலைதான் நான் சொல்ல வர்றது. அந்த நிலையை தான் எல்லாரும் சொல்றது. எல்லாருக்குள்ளயும் அப்படிதான் இருக்கு, உங்களுக்குள்ளயும் அப்படிதான் இருக்கு. உங்கங்கிறதே பேசிக்கிறதுனால சொல்றேன். அங்க உங்களே இல்ல, எல்லாம் ஒண்ணுதான், ஒரே ஆன்மாதான் இத்தனையாவும் இருக்கு. நான் உங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே பதில் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க கேட்க ஆரம்பிக்கும் போது இது எங்க போய் நிக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சிருது. அது நீங்க சொல்றதெல்லாம் பேசுறதெல்லாம் வச்சுதாங்கய்யா நமக்கு. ஆனா நம்மள அனுபவப்படணும் இல்லையா? ஒண்ணும் இல்ல, நான் இப்ப பேசுறதெல்லாம் வச்சு உங்க நாமன்னு ஒரு அடையாளம் வச்சிருக்கீங்கல்ல, அது இல்லாம பண்றதுக்கு தான் நம்ம பேசுறது. அது இல்லாம போனாவே அங்க என்ன இருக்குமோ அது ஏற்கனவே இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸ்கிரீன்ல படம் ஓடலனாவே ஸ்கிரீன் எப்படி இருக்கும்? நல்ல வெள்ளையே வெளுத்து அப்படித்தானே இருக்கும். அவ்வளவுதானே விஷயம். நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் படத்தை பார்க்காம இருக்கணும், அவ்வளவுதானே. அது கூட நாம செய்ய வேண்டிய வேலை இல்ல. அது நீங்க விசாரம் பண்ணி இப்ப ஞான விசாரம் சத்சங்கத்தெல்லாம் கேக்குறீங்கன்னா உள்ள ஒரு நானுன்னு இருக்கு, இந்த ரம்யான்ற நினைப்பு வருது. இதெல்லாம் நாம தானா? இல்ல வெறும் அனுபவம் தானே இது. இது எப்படி நானா இருக்க முடியும்? தூங்கும் போது இது இல்லாம போயிடுது. அப்ப நான்கிறது எப்பயுமே இருக்கணுமே. ஆனா தூங்கும் போது இல்லாம போயிடுது, எண்ணம் இல்லாம போயிடுது, உலகம் இல்லாம போயிடுது. அப்ப இதெல்லாம் ஏன் இல்லாம போயிடுது? அப்ப ஒருவேளை இல்லையோ? அப்ப இருக்குன்னா எங்க இருக்கு? நினைக்கிறனால இருக்கோ? அப்ப நினைப்பு இருக்கும் போதுதானே இந்த உலகம் எல்லாம் இருக்கிறது தெரியுது. நினைப்பு இல்லைன்னா தெரியாது. ஆமா, அப்படித்தானே ஒரு பணத்துக்கு தெரியும். அப்ப பணத்தை அது ஏன் பணம்ங்கிறோம்? நம்மள ஏன் இப்ப இப்படி சொல்றோம்? உயிரோட இருக்கோங்கிறோம். அப்ப உயிர் தானா? அப்ப உயிர்னா என்ன?
உயிரோடைய தன்மை என்ன, உயிரோட தொழில் என்ன, அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த உடம்புக்குள்ள இருந்துகிட்டு, அது இந்த உடம்புக்குள்ள மாத்திரம் தான் இருக்கா, அது என்னவா இருக்கு, மெட்டீரியலா இருக்கா, நான் மெட்டீரியலா இருக்கா, அரூபமா சொரூபமா, இப்படியே உட்காந்து ஒரு 12 வருஷம் இந்த மண்டையை போட்டு குழப்பனோம்னா அப்புறம் ஒரு தெளிவு வரும். ஏங்க 12 வருஷமா அங்கே ஆகும்? இப்போ நான் ஒரு கற்பூரத்தை பொருத்துறேன், உடனே பொருத்தவும் முடியும். இல்ல கொஞ்சம் ஏதோ உலர்ந்து இருக்கிற ஏதோ சருகுகளை அப்படியே ஈரமா இருக்கு, அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பொருத்துறேன், அது கொஞ்சம் நேரம் ஆனாலும் ஊதி ஊதி பத்த வச்சிடலாம். வாழை மட்டும் எரி வைக்க முடியுமா? முடியாது. நம்ம தானே அதை வெயில்ல போட்டு காய வச்சு ப்ராசஸ் பண்ணி அது நல்லா உள்ள இருக்க சாரெல்லாம் போனதுக்கு அப்புறம் திருப்பி கொளுத்தணும்னா பத்தி இருந்தானே. அப்ப எப்படினாலும் பத்த வச்சிட முடியும். ஆனா எவ்வளவு வேகம்ங்கிறது நம்மளுடைய ஆர்வத்துலதான் இருக்கு. அந்த ஆர்வம் எவ்வளவு துரிதமா பண்ணி விசாரம் பண்ண கத்துக்கிட்டோமோ அப்புறம் தானா அடுத்த செகண்டே வந்துடும். ஒரு 40 வருஷம் ஒரு ரூம் நான் பூட்டி வச்சிருக்கோம். நீங்க என்ன பண்றீங்க, ஒரு விளக்கு ஏத்தி சுடராவோட அப்படியே எடுத்துட்டு போறீங்க. உடனே அங்க இருக்கிற இருட்டு என்ன பண்ணும் அடுத்த கணமே? காணா போயிரும். இல்ல நான் 40 வருஷமா இருந்தேன், மெதுவா தான் நான் போவேன்னு சொல்லுமா? அந்த மாதிரிதான் எல்லாம் எண்ணத்துலதான். ஐயா 12 வருஷம் ஆகுமா? இல்ல இப்பயே கூட போகும். போயிடுச்சுன்னு உணர்றதுக்கு அங்க எவன் இருக்க போறான்? அப்புறம் போயிடுச்சுன்னு சொல்றதுக்கு யார் இருப்பா? தூங்கின பிறகு தூங்கிட்டேன்னு சொல்றதுக்கு யார் இருப்பா? நான் கேட்கறதுல மடக்கிறது இல்ல, உங்களை இந்த கோணத்துல நிக்க வச்சு இந்த இடத்துல நிக்க வச்சு உங்க மனசுக்கு ஒரு கிடுக்குப்பிடி போட்டோன்னா அப்ப பதில் சொல்லு அப்படின்னு கேள்வி கேட்டா அது நிக்குது அப்படியே. ஆமா எப்படி சொல்றது? அதுகிட்ட சொல்றான், நீ இல்லாம போனாதான் அது. நீயே இருந்துட்டு கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அது எப்படி வரும்? ஆன்மாவை எப்படி உணர முடியும்? ஆன்மா உணர்றதுக்கு நீ இருப்பியா? நீ இல்லாத இருக்கிறது தானே ஆன்மாவே அப்படின்னு தானே சொல்றோம். ஆன்மாவா இல்லைன்னு சொல்றதெல்லாம் எது? மனசு தானே, எண்ணங்கள் தானே. இந்த எண்ணம் இல்லாம இருக்கிறது தானே யுக்தி. அதுக்கு என்ன பண்ணும்? எண்ணம் இல்லாம இருக்கிறது தான் அதானே யுக்தி. அதான் இதோட யுக்தி, டெக்னிக். நினைவின்றி நிற்பதுவே நிஷ்டை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. நினைப்பே இல்லாம இருக்கிறது தான்டா நிஷ்டை. சும்மா கண்ண மூடி உடம்பு ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிட்டு இதெல்லாம் தேவையே இல்லை. இப்ப நினைவு இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நினைவு இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம இப்பதான் அந்த ரொம்ப 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 நான் சொன்ன விஷயத்தெல்லாம் வச்சு கவனிச்சா ஐயா சொல்றத வச்சு பார்த்தா என்ன பண்ணணும்னு கேட்டா நீங்க யாரோ ஒருத்தர் இருந்துகிட்டு அவங்க கிட்ட கேள்வி கேட்கற மாதிரி இருக்கு. இங்கதான் நாமன்னே ஒண்ணு இல்லைங்க, அப்புறம் அதை செய்ய போறது வேற யாருங்க அப்படின்னு கேட்டுக்கணும்ல என்கிட்ட. ஆனா என்ன கேக்குறீங்க, உடனே அதுக்குள்ள போயிட்டீங்க. இந்த எண்ணம் இல்லைன்னா அப்படின்னு அதுக்குள்ள போய் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்க. திருப்பி எண்ணத்தை எடுக்கிறீங்க நீங்களே. ஒரு நபர் வந்துட்டாருங்க, புரியுதா? ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா ஐயா நாம அப்படின்னா மாட்டிக்கும். நான் வந்துட்டேன், அவர் முன்னாடி இருக்கிறவங்க ஒருத்தர் வந்துட்டாரு, உலகம் வந்துருச்சுன்னு ஆயிடுது இல்ல. அந்த ஒரு வாரத்துக்குள்ள எல்லாமே வந்துருது இல்ல, அடக்கம் தானே. இப்ப நீங்க சொல்றீங்க ஐயா இப்ப நம்ம பேசுறோம் இல்லைங்க, நீங்க இருக்கிறது உண்மையாயிடுது, நான் இருக்கிறது உண்மையாயிடுது, இந்த உலகம் உண்மையாயிடுது, ஆயிடுதா? இந்த எண்ணம் இல்லாம இருக்கிறது தான் ஞானம்னா அப்ப அங்க அது ஞானம்னு சொல்றதுக்கு யாரு இருப்பா? யாருமே இல்லைங்க. அப்ப யாரும் இல்ல, எதுவும் இல்ல, சிந்தனையே இல்ல, அதுதானே அந்த இடம். புரியுதா நான் சொல்றது? இப்ப குரு ஆசீர்வாதம் எழுதுறோம், குரு ஆசீர்வாதம்னு எழுதுறோம். அப்ப குரு இடைவெளி ஆசீர்வாதம்னு எழுதுறோம். குருனா யாரு? சிந்திக்க முடியுதா? குரு அப்படின்னா சிந்திக்க முடியுதா? ஆசீர்வாதம்னா என்ன? சிந்திக்க முடியுதா? இந்த ரெண்டு வார்த்தைக்கு நடுவில் ஒரு இடைவெளி இருக்குல்ல, கேப், அதை சிந்திக்க பார்க்கலாம். சிந்திச்சாங்க என்ன கிடைக்குது? ஒண்ணுமே இல்லைங்க. அதான் சிந்தனை இல்லாம இருக்கிறது. தொட்டு காட்டாத வித்தை பழிக்காதுமா, அவ்வளவுதானே அது. அவ்வளவுதாங்கிறது அவ்வளவு அளவுலயே பார்க்கணும். அதை பிரம்மாண்டமா இன்னும் படம் ஓட்ட ஆரம்பிச்சா இன்னும் படம் ஓடும் இல்லையா? அவ்வளவுதானே அது. ஒண்ணும் இல்லைங்கிறத உணர்ந்தாலும் அங்க ஒண்ணும் இல்லை தானே. அப்ப இந்த பக்கமும் ஒரு வார்த்தை வருது, இந்த பக்கமும் ஒரு வார்த்தை. இதுக்கும் எண்ணத்தால குருனா யாரு தெரியுமானா ஒரு பெரிய படமே ஓடுது. இதை நம்ம எவ்வளவு வேணா பேசலாம். ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரியுமானா அதை எவ்வளவோ லெக்சர் கொடுக்கலாம். இந்த இடைவெளிக்கு நம்ம என்ன லெக்சர் கொடுப்போம்? ஒண்ணும் இல்லை அப்படின்றீங்க. ஒண்ணும் இல்லைன்னு சொல்றீங்க. ஒண்ணும் இல்லைங்கிறது எப்படி உணர்றீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஐயா ஒண்ணும் இல்லைங்கிறத உணர்ந்தனாலதான் ஒண்ணும் இல்லைன்னே சொல்றேன் அப்படின்பீங்க. ஆமா தானே? அப்ப ஒண்ணும் இல்லைன்னு உணர்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆயிப்போச்சு. இப்ப உங்களுக்கு இல்லைங்க, இதுக்கு என்ன ஒண்ணும் இல்லைங்கிறதுக்கு உணர்றதுக்கு என்ன பண்ணீங்க? ஒண்ணுமே பண்ணல. அதான் சும்மா இருக்கிறது. ஆமா தானே? இந்த ஆன்மீக உலகத்துல சும்மா இரு சொல்லற அப்படின்லாம் சொல்றாங்களே, அது இந்த இடம் தானே. அது சும்மா இருக்கும்போது உட்கார்ந்து இருக்கும் போது சும்மா இருக்க முடியுதுங்க. எஞ்சி வேலை பார்க்கலாம் ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த சும்மா இருக்கிறது வரமாட்டேங்குதுங்க. சரி, அப்ப நாங்க இப்ப சும்மா இருக்கோமா, வேலை பார்த்துட்டு இருக்கோமா? அது வேலை செஞ்சுக்கிட்டே சும்மா இருக்கோம் நாங்க. ஏன்னா நான் பண்றேன்,
அப்படிங்கிற நினைப்பு எங்களுக்கு இல்ல. ஆனா எல்லா வேலையும் அந்த வேலைக்கு என்ன நினைப்பு தேவையோ அவ்வளவு மட்டும்தான் இருக்கும். புதுசா நீங்க சமையல் கத்துக்கிறீங்க, உங்களுக்கு இப்போ ஒரு தக்காளி சாதம் செய்யணும் தெரியாது, இப்பதான் கத்துக்க போறீங்க. போய் செய்யுமா அப்படின்னா செஞ்சிருவீங்களா? என்ன செய்ய முடியும் உங்களால? ஒண்ணுமே முடியாது. அந்த தக்காளி சாதம் செய்யறதுக்கு கத்துக்கிறதுக்கு என்ன பண்றீங்க? முயற்சி பண்றீங்க. என்ன தேவை, அது எவ்வளவு நேரம் பண்ணணும், எப்ப அரிசி போடணும், அதுக்கு என்னென்ன காய்கறிகள் வேணும், இது எவ்வளவு நேரம் செய்ய முடியும், இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுது. செகண்ட் டைம் செய்றீங்க, ஃபர்ஸ்ட் டைம் செஞ்ச அளவுக்கு கடுமையா இருக்காது, கொஞ்சம் பழகின மாதிரி இருக்கும். தேர்ட் டைம் கொஞ்சம் மறதி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. 3 4 பண்ணி இப்படி ஒரு உங்க வாழ்க்கையிலேயே இப்போதைக்கு ஒரு 100 தடவை தக்காளி சாதம் பண்ணிட்டீங்க. இப்ப தக்காளி சாதம் செய்வது எப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் அந்த உணர்வு பயந்து அது எப்படி என்னன்னு ப்ரிப்பேர் ஆன மாதிரி செய்வீங்களா, இல்ல எதை பத்தியும் சிந்திக்காம கேஷுவலா கை தானா அது போய் எடுக்குமா? அதாவது போய் எடுத்துட்டு செஞ்சிருவீங்க. ரம்யா ஆகப்பட்ட நான் தான் தக்காளி சாதம் செய்யறேன் அப்படிங்கிற டயலாக் எல்லாம் உள்ள வருதா இந்த 100வது தடவை செய்யும் போது? வராதுங்க. எப்படி நடக்குது? அது அதுவா நடக்குதா? ஆமாங்க. அந்த மாதிரிதான் எங்க வாழ்க்கையெல்லாம் அதுவா தான் நடக்குது. நான் செய்யறேங்கிற நினைப்பே இல்ல. இவ்வளவுதானே விஷயம். அது எப்படி செய்யறதுன்னு மட்டும் எதுக்கு செய்யணும்? நான் செய்யறேங்கிற விசாரம் பண்ணுங்க போதும், வேற எதுவும் செய்ய வேணாம். நீங்க இந்த பக்கம் விசாரம் எப்படி எல்லாம் மாற்றோங்கிறது தெரிஞ்சு போச்சுன்னா, மாட்டாம இருந்தீங்கன்னாவே நீங்க அதுவா தான் இருப்பீங்க. ஏன்னா என்கிட்ட ரம்யாங்கிற பேர்ல மனசுதான் பேசிட்டு இருக்கு, உயிருக்கு பேச்சே கிடையாது. அது ரம்யாவா பேசிட்டு இருக்கு, இது மனசு கேக்குது. அது எப்படி நான் உயிரை உணர்றது? நாங்க இப்ப தண்ணிக்குள்ளேயே இருந்துகிட்டு மீன் கேக்குது, இந்த கடல்னா என்ன எனக்கு காட்ட முடியுமா? நீ அதுல தான் இருக்க, அது எப்படி நீங்க சொல்றீங்க என்னால உணர முடியலையா? நீ அதுலயே தான் இருக்க, உன்னை அதுல இருந்து நான் வெளியில எடுத்துட்டா நீ கடலை பாக்குறதுக்கு நீ இருக்க மாட்டேன், ஆமா தானே? அதுலயே இருந்தாலும் அது இருக்கிறவன்னு அதனால உணர முடியல. ஆனா அதுதான் இருக்கிறேன்னு சொல்றதுக்கு இன்னொரு மீன் தேவைப்படுது. அது சொல்லுது நானும் அப்படிதான் நினைச்சேன், ஆனா அனுபவத்துல பார்த்தா நாம தான் அப்படி இருக்கோம், ஆனா எல்லாம் விசாரிச்சு பார்த்தா நம்ம கடலுக்குள்ளதான் இருக்கோம். ஓ அப்படியா அப்படின்னா இதுவும் அதே மாதிரி போய் பொறுமையா அது அந்த நம்பிக்கை ஏற்படணும். யாரு சொல்றதுனாலயோ, குரு சொல்றதுனால அதை நம்புங்கன்னு சொல்லல. குரு என்ன சொல்றாரு, நான் சொல்வதை நீ உன்னுடைய பகுத்தறிவின் மூலமாக, உன்னுடைய 6வது அறிவின், மனுஷனுக்கு 6 அறிவுங்கிறான், அந்த 6வது அறிவை பகுத்து பாக்குறது தான், விசாரம் பண்றதுக்கு தான். விசாரிச்சு பார்த்து புத்தினால ஆமா இது கரெக்ட் ஆமான்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும். ஆமா இல்ல, இப்படிதான் இருக்க முடியும், இப்படி இல்லைன்னா வேலைக்கே ஆகாதுன்னு இப்படி புரிஞ்சுதான் அதுக்கு மேல வருவாங்க. சும்மா இப்படி சொன்ன உடனே அப்படியே ஒத்துக்கிறதுல யாருனாலையும் முடியாது. இல்ல புரிஞ்சு அதை ஒத்துக்க முடியுதுங்க. இப்ப அது எல்லாமே ஒண்ணுதான், அப்படியே வாழுங்க. அடுத்தது அறிவு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கறது புரியுதுங்கய்யா. ஆனா அது அனுபவபூர்வமா நம்ம அனுபவபூர்வமா வரணும்னா வாழ்க்கையில தான் வரும். வாழுங்கன்ற யதார்த்தமான உங்களுக்கு ஒரு வாழ்க்கை போட்டிருப்பாங்கல்ல, அதுல வாழ்க்கையில அப்ளை பண்ணுங்க இந்த ஞானத்தைங்கிற. ஞானம் தனியா வச்சுட்டு வாழ்க்கை என்னமோ அது ரம்யாவே அணுகுமுறை செய்யறது எப்படி அப்புறம் ஞானம் தெரியும்? இந்த வாழ்க்கைங்கிற படகை தள்ளுறதுக்கு தான் துடுப்புங்கிற ஞானம் தேவைப்படுது. துடுப்பே இல்லாம ஒரு படகு போகுதுன்னா அது எங்க போதோ எங்க போய் முட்டுதோ யாருக்கு தெரியும்? அப்படிதான் எல்லார் வாழ்க்கையும் இருக்கு. ஆனா இந்த ஞானத்தை அறிஞ்சவங்க அதை ஒழுங்கா லீட் பண்ணி கொண்டு போறாங்க லைஃப. உள்ள நம்ம இதை உயிரை நம்மளால பார்க்க முடியுங்களாங்க? ஏன் நம்ம உள்முகமா திரும்பி நம்ம சித்தை நம்ம பாத்துட்டோம்னா, அனுபவபூர்வமா அதை உணர்ந்துட்டோம்னா இது நம்ம இல்லன்னு தெளிவா தெரிஞ்சிரும். அது ரம்யானால முடியாதுமா. இப்ப அந்த அஷ்டாவகர கீதையில எல்லாம் வருது இல்லைங்க, அவங்க சொல்றாங்கல்ல. இப்ப இவ்வளவு தூரம் சொன்னதே அதுதானே, அதுவே தானே ரம்யாவா இருக்குங்கிறோம். அதுதான் இப்ப பாக்குறதுனா என்னன்னா, விசாரத்துல என்ன அறிவு, நீங்க என்னவா இருக்கீங்கன்னு தெரியுது. விசாரத்துல அறிவுதான் எல்லாமே பண்ணிட்டு இருக்குது தெரியுதா? எதுக்கு தெரியுது? உங்களுக்கு தெரியுதா அறிவுக்கு தெரியுதா? அறிவுக்கு தாங்க தெரியுது. அதான் பாக்குறது. இந்த பாக்குறதுங்கிற வார்த்தை அதுதான். அது இப்ப அது எப்படி இன்னொரு வார்த்தை சொன்னேன், அது எப்படி இன்னொரு விஷயம் பார்க்காம இருக்கிறதுன்னு ஒண்ணு நீங்க ஒரு வார்த்தையை போட்டீங்க, அது கவனிக்காம இருக்கணுங்க, அப்பதான் அது பார்க்காது. ஆமா, நான் பாக்குறதுன்னு சொல்லும் போது நீங்க கவனிக்கிறதுன்னு ஒரு வார்த்தையை போடுறீங்க இல்லையா? அப்ப இப்ப உயிரை பாக்குறதுங்கிறேன். இப்ப விசாரணை மூலியமா பார்த்தா அறிவுதான் எல்லாமாவும் செயல்படுதுன்னு புரியுது. எதுக்கு புரியுது? அறிவுக்கு தான் புரியுது. அப்ப புரியுறது தானே இங்க பாக்குறது, இங்க புரியுறது தானே பார்வை. புரியும் போது ஒரு பார்வை ஏற்படுதா இல்லையா? ஆமா தானே, அப்படித்தானே அப்படின்னு ஒத்துக்க முடியுதா இல்லையா அறிவுனால? ஒத்துக்கிட்டதுக்கு பிறகு அங்க என்ன நடக்குது? இப்படித்தானே இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வு அங்க வரணும் இல்ல, வருது இல்ல? அதாங்க நமக்கு உள்ள எந்த உணர்வும் இல்லாம இருக்கிறது அந்த உணர்வு. அப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு உணர்வு வேணுமா? தூங்குற உணர்வு வேணும். எப்படி வேணும்? தூங்குற உணர்வுனா என்ன? எதையுமே உணராம இருக்கணும், அதுதான், அதுக்கு பேர் தான் தூக்கம். ஆமா தானே? அதை எப்படி உணர முடியும்?
அது தூங்காம தூங்கிட்டு இருக்கும் போதே நம்ம விழிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்களாங்க. தூங்கிட்டு இருக்கும் போதே நமக்கு வந்து நம்ம யாருன்னு தெரிஞ்சு தூங்குறதுன்னா என்ன? முதல்ல தூங்குறது இப்படி வரேன், திருப்பி இப்படி வரேன், இந்த மாதிரி கேக்குறேன். தூங்குறதுன்னா என்ன? அது எண்ணங்கள் இல்லாம சரி ரைட். இப்ப முழிச்சுக்கிட்டே எண்ணம் இல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? அதுவும் தூங்குறதாங்க. அவ்வளவுதானே விஷயம். அவ்வளவுதானே. நீங்க தானே சொன்னீங்க, நான் சொன்னா? நீங்க தான் சொல்றீங்க, உறுதியும் படுத்துறீங்க. ஆமாவான்னு கேட்டா ஆமான்னு சொல்றீங்க, ஆனா இல்லைங்கயான்றீங்க. இந்த கடைசியில முடிக்கும் போதெல்லாம் யாரோ ஒருத்தர் வந்து இல்ல இல்லன்னு சொல்றாங்களே, அவர் யாரு? அப்படி ஒரு நினைப்பீங்க அவ்வளவுதான் அப்படிங்கிறீங்களா? இல்ல அப்படி ஒரு நபர் இருக்காரு, யாரோ ஒருத்தர் வந்து இப்ப ஏதோ தெரியலன்னு கேக்குறாங்க, அது யாருன்னு கேக்குறேன் நான். அதுதான் மனசு. அதுக்கு பேர் மனசு. தனியா இருந்தா அதுக்கு பேர் ரம்யாவா? எனக்கு தாங்க புரியல அப்படின்பீங்களா? இல்ல எனக்கு புரியல, அது மனசா ரம்யாவா இல்ல ஒரு நபரா? எதை சொன்னாலும் எல்லாமே மனசுதான். அதுக்கு பேர் மனசுன்னு வச்சுக்கலாம், எண்ணங்கள்னு வச்சுக்கலாம், நினைவுன்னு வச்சுக்கலாம். ஆமா தானே? அதுதானே அது. அது எதுவுமே இல்லாம இருக்கிறது தான் அதுன்னா, அதை நான் அனுபவிக்கணும் அப்படின்னா அது எப்படி அனுபவிக்கிறது? திருப்பி ஒருத்தர் வராரு தானே, அதை நான் அனுபவிக்கணும். அவர் யாரு? அது ஒரு எண்ணம். அப்புறம் அந்த எண்ணம் அனுபவிச்சது நான் தான் அனுபவிச்சேன் அப்படின்னா அப்புறம் ஒரு நான் வந்துருது. அப்ப தூங்காமல் தூங்கி சாகாமல் செத்து சுகம் காணுவது எப்படி? இதுதான் அது. அப்ப அனுபவிக்க முடியும், அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது, அதை பத்தி நினைக்க கூடாது. இப்ப மூச்சு வந்து போயிட்டு இருக்கு, அதை பத்தி எப்பயாவது நினைக்கிறீங்களா? இல்லங்க. அது என்னைக்காவது கவனிக்கிறீங்களா? இல்லங்க. நீங்க கவனிக்காததுனால அது இல்லைன்னு ஆயிடுமா? இல்லங்க, இருக்கு. இருக்கு. இப்ப நீங்க கவனிக்கல, அதனால உயிர் இல்லைன்னு ஆயிடுமா? இல்லங்க, இருக்கு. இந்த நீங்க கவனிக்கலையே அப்படின்னு கேக்குறதுனே, இந்த நீங்கிறத நான் யார கேக்குறேன்? இந்த ரம்யாங்கிற எண்ணத்தை தானே கேக்குறேன். இப்ப ரம்யாங்கிற எண்ணமே தூங்குனா இல்லாம போயிடுதுன்னா, அதாவது தூங்கணுங்கிறது எதையும் நினைக்காம இருந்தாவே போயிடுதுன்னா, அப்ப நினைக்காம இருக்கும் போதெல்லாம் அங்க என்னவா இருக்குது? ஆன்மாவா தான் இருக்கு. அப்ப இந்த நினைவுகள்னா வந்து இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு நினைவு வருது, அந்த நினைவை பத்தி நீங்க சிந்திக்கிறீங்க, சிந்திக்கும் போதுதானே அப்படி இல்லைன்னு தோணுது. அப்ப நினைவு வரட்டும், அதை கவனிக்காதீங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, சிந்திக்காதீங்க, அதை குறித்து எந்த சிந்தனையும் இல்லாம இருங்க. இருந்தா என்ன இருக்கும்? ஆன்மா மட்டும்தான். கரெக்ட். அப்படி இருக்கிற அதுக்கு பேர் ஆன்மா. அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? ஒன்னும் இருக்காதீங்க, நினைவு இல்லாம இருக்கும். அதுதானே அது. அதுக்கு பேர் தான் ஆன்மாவா இருக்கு. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? புரியுதுங்க. இது சுலபமா கஷ்டமா? புரிஞ்சு ஒத்துக்கிற வரைக்கும் தான் கஷ்டம். புரிஞ்சிச்சுன்னா இதோட ஈஸி வேற எதுவுமே இல்ல. உங்களுக்கு மலையில மரத்துல போய் தலைகீழ தொங்கி தவம் பண்ணுங்க, நெருப்பு மூட்டி நடுவுல நின்றுட்டு தவம் பண்ணுங்க, தண்ணியில போய் கழுத்து அளவுல தண்ணியில நின்னுக்கிட்டு தவம் பண்ணுங்க, இந்த மாதிரி யாராவது சொல்றாங்களா? வீட்டை விட்டு ஓடி போயிடுங்க நம்ம சொல்றாங்க. அழகா உட்கார்ந்த இடத்துல அப்படியே தன்னை உணர்ந்துக்கிறது, அவ்வளவுதானே. ரொம்ப சுலபமும் இதுதான், ரொம்ப கஷ்டமும் இதுதான். இது பல ஜென்மங்களா இப்படி நான் இன்னாரு அது இதுன்னு ஊறி போனனால இவ்வளோ தாமதமாகுது. தவிர அதை சரியானபடி புரிஞ்சுக்கிட்டோம்னா, அது புரிதலுக்குன்னு ஒரு டைம் எடுத்துக்கும். அது எடுத்துக்கிட்ட அதுக்கப்புறம் அந்த புரிதல்ல நின்னு பார்த்தோம்னா, உனக்கு அது தெரியுதா, சாமி தெரியுதா, தெரியலையே, எனக்கு தெரியலையே, எல்லாம் மறைஞ்சிருக்கேன், சரி வா நீ நான் நிக்கிற இடத்துல நின்னு பாரு, இங்க வந்து நில்லுன்னா இங்க இப்ப தெரியுது. அப்ப நம்ம நிக்கிற பொசிஷனை கொஞ்சம் மாத்தி வேற இடத்துல, இப்ப குரு சொல்ற இடத்துல நின்னு அந்த வாழ்க்கையை பார்க்கும்போது, ஆமா இப்ப புரியுது, இப்ப எனக்கு தெரியுது அப்படின்மா. அப்ப எங்க தெரியுதோ அங்கேயே நின்னுடு, அவ்வளவுதான் விஷயம். உனக்கு என்ன தெரியுது? உள்ள இருக்கிறது இருப்பு தெரியுது, அவ்வளவுதானே. இந்த வார்த்தை ஜாலங்கள்ல மாட்டிக்கிறது. அஷ்டவக்ர கீதையில சொல்றாங்க, அஷ்டவக்ர கீதைன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு யாருக்கு தெரியுது? உங்க உயிருக்கு தான் தெரியுது. உங்க உயிர் இல்லைன்னா அஷ்டவக்ர கீதை இருக்குமா? ஆமாங்க, அது இல்லைங்க. ஆனா அந்த உயிரப்பா நம்ம அது திரும்பி தப்பா நினைச்சுக்காதீங்க. தப்பாலாம் இல்லம்மா, உங்க மனசு எப்படி எல்லாம் எங்கெல்லாம் போய் தயங்கி நிக்குதுன்னு பாக்குறாங்க, அவ்வளவுதான். தப்பாதான் நினைக்கிறது இல்ல. அதுல வந்து அவங்க அப்படிதானே, நீங்க நாமரூபங்களை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்ட அறிவை வச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க இன்னும் அனுபவப்படல, அதனால வந்து நீங்க ஜனக மகாராஜா சொல்றத வந்து கேளு அப்படின்னு சொல்றாங்க. அந்த உள்முக விசாரணை நம்ம என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்டே என்ன சொன்னாங்க? தம்பி, இது அறிய முடியலன்னு சொல்றியே, அறிவதற்கு முடியக்கூடிய ஒண்ணு, ஆனால் இது அறிய முடியாது, ஆனால் இதை அறிந்தால் அமிர்தத்துவம் உண்டாகும்னு சொல்றியே. அப்ப அறிய முடியலனாவே அப்படி ஒண்ணு இல்லதானே, அனுபவத்துல வந்தாதானே அதை அறிய முடியும், அப்பதானே அதை அறிஞ்சவன்னு சொல்ல முடியும். அப்ப இத்தனை இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் அனுபவிச்சிருக்காங்க, அதனால சொல்றாங்க.
அப்ப எல்லாருமே அறியாமையே அறிஞ்சால் அமிர்தத்துவம் உண்டாகும், அதை அறிந்தால் அமிர்தத்துவம் உண்டாகும் சொல்ல முடியுமா? அப்ப அறிவதற்கு அது முடியலனாவே அப்படி ஒண்ணு இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. குழந்தாய், அறிவதற்கு இல்லைன்னு சொல்றதுக்கு அங்க ஆதாரமா அறிவு இருக்குடா. இல்லைன்னு சொல்றதுக்கு ஒண்ணு இருக்குல்ல. நான் தூங்குனேன், கனவே வரலன்னு சொல்றதுக்கு அங்க ஒண்ணு இருந்தது இல்ல. அப்ப அதுதான் அதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன தயக்கம் குழந்தைன்னு அது சொன்னுச்சா இல்லையா அந்த அம்மா? அந்த இடத்துல ஞானத்தை சொல்லிடுச்சு அந்த அம்மா. அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம ஜனகர் வரைக்கும் போனோம்? அதான் அங்க இருக்கிற அந்த கதையோட சூட்சமம். இங்கேயே புரிஞ்சுக்கிட்டவன் இங்கேயே நின்னுக்குவான், புரியாதவன் இன்னும் ஏதாவது தேவைப்படுறவன் இன்னும் ஜனகர் வரைக்கும் போவான். அப்புறம் ஜனகர்ட்டையும் போய் என்னன்னா அவரு கொஞ்சம் விரிவா இப்ப நான் பேசுற மாதிரி ரொம்ப விரிவா பேசிக்கிட்டு இருப்பாரு. இங்கேயே முடிஞ்சு போச்சு மேட்ரு. ஆனா அப்பன்னா நம்ம உள்ள நம்ம அந்த சித்த பார்க்க தேவையில்லைங்கய்யா. நம்ம அது நம்மளதான் இருக்கோம். அப்ப அதுதான் இருக்கு, அறிவு தான் இருக்கு, அதுதான் நாமளா இருக்கு. நம்ம பார்க்க வேணாமாங்கய்யா? இல்ல, இப்ப அதுதான் நாமளா இருக்கு. ஆமா தானே? ஆமாங்கய்யா. ஆமாங்கிறதுதான் பாக்குறது. இல்லன்னா தானே முயற்சி பண்ணுவீங்க. ஓ, அதாவது நம்ம அதாவது ஒரு உருவத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு பாக்கணும்னு நினைக்கிறோம். அது எதுவுமே இல்ல, அது இல்லன்னு சொல்றதுக்கு அது இருக்கு, இல்லன்னு சொல்றதுக்கு அது இருக்குல்ல. ஆமா, ஒண்ணு இருக்குல்ல, உயிர் இருக்குல்ல. இல்ல, அதுதானே வார்த்தையில இல்லன்னு சொல்லுது. ஆமாங்கய்யா. அப்ப எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கிற ஒண்ணு நான் அதுவா இல்ல இதுவா இல்லன்னு புலம்புறதுனால அங்க ஏதாவது மாறிட முடியுமா? இல்லையே, புலம்புறதுக்கும் அது இருக்கும். அதே அறிவு தான் ரம்யாவாவும் புலம்பும், அதே அறிவு தான் மனசாவும் இருக்கும், அதே அறிவு தான் புத்தியாவும் இருக்கும், அதே அறிவு தான் நான் யார் தெரியுமா ரம்யா அப்படின்னு. ஆனா இதெல்லாம் எதுவும் நினைக்காம இருந்தா ஆன்மாவார். எதையோ செயல்படுத்தி அதை அறியணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதுல இருந்து நவுந்துருவீங்க, விளைகிறோம். அது நீங்கிறது அந்த அறிவு விளைகிறோம். எதையும் அறிய ஆவல் இல்லாம இருந்தா அது அதுவா இருக்கும். சிந்திச்சா மனுஷன், சிந்திக்கலன்னா கடவுள் அப்படின்னு தெரிஞ்சவங்க சொல்லுவாரு. சிந்திச்சாவே மனுஷன் தான்டா. அறிவு சிந்திச்சா மனுஷன் மாதிரி தான் சிந்திக்க முடியும். அது எதுவும் சிந்திக்கலன்னா அது கடவுள். அதுதான் கடவுள் நிலைங்கிறார். எப்போதுமே அப்படி சிந்திக்காம எப்போதுமே நம்ம இத ஒரு புரிஞ்சுக்கிட்ட அறிவை மட்டும் வச்சுக்கிட்டு எப்போதுமே சிந்திக்காமலே அறிவாவே. நாங்கள் இப்ப உங்ககிட்ட இப்ப இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, நான் சிந்திச்சு பேசுறேன்னா சிந்திக்காம பேசுறேன்னா? நீங்க தான் சிந்திக்காம தாங்க பேசுவீங்க. இப்ப நானும் சொன்ன உடனே ஒத்துக்கிறீங்க. நான் இவ்வளவு பேசுறேன், ஐயா நீங்க சிந்திக்காம எப்படிங்க பேச முடியும்னு ஒரு கேள்வி கேட்கல, ஒத்துக்கிறீங்க. இதேதான் நீங்க, இப்ப நான் சொல்றேன் நீங்களும் அப்படிதான் பேசிட்டு இருக்கீங்கன்னா, இல்லைங்க நான் சிந்திச்சு பேசுறேன். அது எப்படி? அது உங்கன்னு வரும்போது உங்களுக்கு அந்த நம்பிக்கை போயிடுது. நீங்க உணர்ந்துட்டீங்க. சரி, இப்ப நான் என்ன உணர்ந்தேன் தெரியுமா? நான் மாத்திரம் இல்ல, எல்லாருமே அதுவாதான் இருக்கிறாங்கன்னு உணர்றேன். அப்ப நான் என் கோணத்துல நீங்க எல்லாமே கடவுள் தான் நான் சொன்னா, ஆனா நான் உணரலைங்களேங்க அப்படின்னா இது என்ன அர்த்தம்? நிறைய கடவுளா இருக்கு. இப்ப ஒரு விளக்கு ஒளி இருக்கு. இந்த ஒரு விளக்கை ஏத்தனோம்னா அந்த ரூமே வெளிச்சமா இருக்கு. நான் என்ன பண்றேன், இந்த விளக்கால இன்னொரு விளக்கை ஏத்துறேன். அந்த விளக்குல இருந்தும் ஒளி வருது, இன்னொரு விளக்குல இருந்தும் ஒளி வருது. இப்படி எல்லா ஒளியும் வருது. அந்த இருட்டுல இப்ப எல்லாம் ஒளிமயமா விளக்கு ஏத்தனால ஒளிமயமா ஆயிடுச்சு. இப்ப அந்த ஒளியில இது என்னுடைய ஒளி, இது இன்னாருடைய ஒளி, இது ரம்யாவுடைய ஒளின்னு அந்த விளக்குல பிரிச்சு பார்க்க முடியுமா? இல்லங்க, எல்லாம் ஒண்ணுதானே. ஆமாங்க. பாருங்க, விளக்கு வேற, எண்ணெய் வேற, திரி வேற, ஆனா ஒளி அதெல்லாம் ஒண்ணுதாங்க. ஒரே ஒளிதாங்க. அப்ப ஒரே உயிர் தானே எல்லா ஒளியாவும் இருக்கு. நீங்க சிந்திக்காம பேசுறீங்க, நான் சிந்திச்சு தானங்க பேசுறேன். நீங்க சிந்திக்காம பேசுறீங்கன்னு நீங்க சொல்றத வச்சு என்ன உங்களுக்கு மனம் இல்லங்கிறதுனால சிந்திக்க மாட்டீங்க நீங்க. அந்த பேசுறதெல்லாம் நான் இல்ல, பிரம்மன் தானே பேசுது. ஆமாங்க, அந்த உயிர் தான் பேசுது. நான் அப்ப நீங்க பேசுறீங்களோ? ரம்யானால பேச முடியுமோ? இல்லங்க, உயிர் தான் பேசுது. ஆனா உயிர் பேசல. அது என்ன ஆனா? இந்த ஆனாக்கு எனக்கு விளக்கம் கொடுங்க. ஆனான்னு எப்படி உடனே ஒரு செகண்ட்ல ஆனான்ட்டீங்க? இந்த ஒரு செகண்டுக்கு தான் இத்தனை பிறவி பிறந்திருப்பீங்க, 100-200 பிறவி பிறந்து வந்திருப்பீங்க. இந்த ஆனா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் உங்களை இன்னும் பல பிறவி எடுக்கவும் வைக்கும். இந்த ஆனா ஒரு செகண்ட்ல ஆனான்ட்டீங்க, உயிர் தான் பேசுதுன்னு சொல்லிட்டு ஆனா அப்படின்னு ஒரு தடவை சிந்திச்சிங்களே. அந்த ஆனா சிந்திக்காம இருந்தா அங்க என்ன இருக்கும்? உயிர் தான் பேசுது அப்படிங்கிற உறுதி இருக்கு, ஆனா அப்படிங்கிற அந்த ஆனா சிந்திக்காம இருந்தா என்னவா இருந்திருக்கும்? அமைதியா தானே இருந்திருக்கும் அது. ஆமாங்க. எத்தனை ஆனா ஆனா இல்ல கோவம் வருது, மத்த யாருக்கு வருது? எல்லாமே அது அப்ப மனசுக்கு தான். மனசு கூட இல்ல, யாருக்கு வருது? சரி, மனசு யாருக்கு வருது? உயிர் தான் இருந்தாலும் அது நம்ம செத்து போன உடம்பு கோவப்படுமா? உடம்பே எந்திரிச்சு அடிக்குமா? இல்லங்க. இல்ல. அப்புறம் யாருக்கு வருது? அப்ப யாரு இருக்கு அந்த உடம்புல? யாருக்கோ வருது, இந்த உடம்புல இருந்து வருது. யாருக்கு வருது? மனசுக்கு வருது, உயிருக்கு வராது அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேங்க. மனசுக்கு வருது
அப்படின்னா மனசா இருக்கிறது எது? மனசா இருக்கிறதும் அதே அனுபவம். ஆமாங்கய்யா. அனுபவத்தினாலதானே மனசு உருவாகுது. ஆமா தானே? அப்படித்தானே பார்த்தோம். மனம் என்பது எண்ணங்கள்னா அந்த எண்ணங்கள் எப்படி வருது? அனுபவத்தினால வருது. இந்த அனுபவம் யார் அனுபவிக்கிறது? அது உயிர் தாங்க அனுபவிக்குது. அப்ப மனசா இருக்கிறது யாரு? மனசா இருக்கிறதும் உயிர் தாங்க. எண்ணமா இருக்கிறது யாரு? உயிர் தாங்க. இப்ப கோபம் வருது, உணர்ச்சிக்கு ஆட்படுது, அது யாரு? எல்லாமே உயிர் தாங்க. இங்க ரம்யா யாரு? ரம்யான்னு யாரு இருக்காங்க? ரம்யாங்கிறது இல்லைங்கய்யா. அப்ப உயிர் தானே இருக்கு. ஆமாங்கய்யா. இதுக்கு எதுக்கு இப்ப உயிர் அது பாட்டுக்கு கோவப்படுது, கோவப்படாம இருக்குது, அழுவுது, சிரிக்குது, என்னமோ பண்ணிவிடும். ரம்யா அதுக்கு என்ன கேள்வி கேட்கணும்? இந்த ரம்யா யார் முதல்ல? ரம்யாக்கு இங்க கேள்வி கேட்கறதுக்கு அனுமதி இருக்கா? ரம்யாங்கிறது முதல்ல ஒண்ணு இருக்கா? ரம்யாங்கிறது இல்லைங்கய்யா. அப்புறம் வெறும் நினைப்பு தானே இது. உயிர்ன்னு பார்த்தா உயிர் தான் தெரியுது. ஆனா ரம்யா தான் கேட்கறதுன்னு நினைச்சுக்கிட்டா ஒண்ணு ரம்யா கேட்கற மாதிரி தெரியுது. அப்ப ரம்யான்னு நினைப்பு தானே இங்க. அந்த நினைப்பை விட்டுட்டா உயிர் தானே கேக்குது. அப்படித்தானே நமக்கு தெரியுது. விசாரிச்சு பார்த்தா அப்படித்தானே தெரியுது. அப்ப உயிர் தான் இத்தனையாவும் வேடம் போடுது. ஆமா தானே? ஆமாங்கய்யா. இல்ல ஒத்துக்க முடியுதா? ஒத்துக்க முடியலையா? ஒத்துக்கிற முடியுதுங்கய்யா. அது மனசு நினைவுகள் தான் அப்பப்ப வந்துகிட்டு இருக்கு. ஆனா உயிர் தான் எல்லா வேலையும், அறிவு தான் எல்லாமாவும் இருக்கு. அறிவு தான் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கு. இத நீங்க ஒத்துக்கல, அதனால இப்ப எல்லாமே இல்லாம போயிடுமான்னு கேக்குறேன். இல்லங்கய்யா. இப்ப முன்னாடி ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் இப்பதான் நான் செஞ்சேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் செய்யல. அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. நான் செஞ்சிட்டு இருக்கிறதா நினைச்சேங்கிற முடியா? அந்த நான் செஞ்சிட்டு இருக்கிறதா நினைச்சது எது? நான் ரம்யாவா செஞ்சிட்டு இருந்தேன்னு நினைச்சது எது? அறிவுதான். ஆனா அறிவு நான் ரம்யாவா செஞ்சிட்டு இருந்தேன்னு நினைச்சதுதான் தப்பு. ஏன்னா நான் இந்த உடம்பையா அடையாளமா வச்சுக்கிட்டேன். நான் தான் ரம்யா, நான் பெண் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். உயிராகப்பட்ட எனக்கு எந்த வடிவமும் கிடையாது. நான் எதுக்குள்ள நான் ஒரு யானைக்குள்ள போனா நான் யானையா மாறிடுவேன். ஒரு எறும்புக்குள்ள போனா நான் எறும்பா இருப்பேன். உயிர் அதுதானே. எதுக்குள்ள போகுதோ அந்த கருவிக்கு உண்டான வடிவம் தானே அது. ஒரு கரண்ட் ஃபேனுக்குள்ள போந்துச்சுன்னா சுத்தம். அதே கரண்ட் ஒரு லைட்டுக்குள்ள போச்சுன்னா வெளிச்சமா வரும். அதே கரண்ட் ஒரு ஏசிக்குள்ள போனா குளிர்ந்த காத்தா வரும். ஆமா தானே? கரண்ட் ஒண்ணு தானே. கருவிகள்னால அது வேறுபடுது, அதனுடைய செயல்கள் வேறுபடுது. அவ்வளவுதானே? ஒருவேளை இப்ப ரம்யாக்குள்ள இருக்கிற உயிர் ஒரு ஆண் உடம்புக்குள்ள போயிடுச்சு. இப்ப அது என்னவா இருக்கும்? தன்னை ஆண்னு சொல்லிக்குமா? இப்பயும் உயிரா தானே இருக்கு. வெறும் உடம்ப வச்சு சொல்லணும்னா சொல்லலாம். ஆமா தானே? ஆண்னு சொல்லலாம். இல்ல வேற மாதிரி ஏதாவது ஒரு மிருகங்களுக்குள்ள ஒரு மானுக்குள்ள போயிடுச்சுன்னா இப்ப ரம்யா மான் அப்படின்னு சொல்ல முடியுமா? முதல்ல ஏன் நான் உன்னை கேக்குறேன், மானுக்கு மானுன்னு யாராவது என் பேர் மானு அப்படின்னு அதுக்கு தெரியுமா? அதுங்களுக்கு பேர் தெரியுமா? என்ன மானு, கரடி, இதெல்லாம் யாரு வச்சுக்கிட்டது? அதுங்க வச்சிருக்க. அதுங்க உலகத்துல கரடி உலகத்துல கரடிங்கிற பேரே இல்ல. நம்ம மனுஷ உலகத்துலதான் அதுக்கு பேர் கரடி. அது மாதிரி இந்த ரம்யாங்கிறது நம்மளா வச்சுக்கிட்ட ஒரு பேரு, இந்த உடம்புக்கு வச்ச பேரு. இந்த உடம்பு நாமலான்னு கேக்குறேன் நான். அப்ப உங்களுக்கு உடம்பு நான் தான்ங்கிற சந்தேகம் போகலன்னா உங்களுக்கு இந்த ரம்யாங்கிற மாதிரி இருந்துகிட்டே தான் இருக்கும் எப்பயுமே. ஏன்னா இந்த உடம்பு தான் எல்லா விஷயங்களையும் செயல் செய்யுது. இப்ப உதாரணத்துக்கு நம்ம வெயில்ல போனா கால் சுடுமேன்னு செருப்பு போட்டு போறோம். ஆமா தானே? செருப்பு நம்ம நடந்து கூட வருதா இல்லையா? இப்ப செருப்பு தானா நடந்து போதா, செருப்பை மாட்டிக்கிட்டு ஒருத்தன் நடக்கிறானா? செருப்பு மாட்டிக்கிட்டு ஒருத்தவங்க நடக்கிறாங்க. செருப்பு மாட்டிக்கிட்டு நடக்கிறனால நான் தான் ரம்யா அப்படின்னு செருப்பு சொல்ல முடியுமா? அது என்னது? செருப்புங்கிறது ஒரு கருவி. இந்த மாதிரி இந்த உயிர் இந்த உடம்ப மாட்டிக்கிட்டு நடக்குது. இப்ப நான் ரம்யா அப்படின்னு சொல்லிட முடியுமா? வேணானா இதை கழட்டி விட்டுட்டு போயிடுது. அது அப்பதானே எல்லாமே என்ன பண்றாங்க, மரணம் அடைஞ்சிட்டாங்கிறாங்க. ஆமா தானே? அப்ப இதுல எது நாமன்னு கேக்குறேன். முதல்ல நாம யாரு தெளிவா ஒரு முடிவெடுங்க. நாம யாரு? இதுல ஆன்மா, உயிர், இதான் நாம. அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருக்கா? இல்ல எனக்காவது சொல்லக்கூடாது. உங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கா? இல்ல இல்லைங்க. அறிவு, ஆன்மா, இதான் நான் கூட சொல்லக்கூடாது. அதான் இருக்கு. அது நான் இருக்கிறேன்னு நினைச்சா வேணா அது என்னவா இருக்குது? ரம்யாவா தெரியுது. இந்த ரம்யாங்கிறவங்க மத்தவங்க கூப்பிடுறதுக்கு தான், மத்தவங்க பாக்குறதுக்கு தான் இந்த உடம்பு. மத்தவங்க வேணா அது ரம்யான்னு சொல்லலாம். நாம நம்மள என்னவா உணர்றோம்? அறிவா உணர்றோம். அப்ப நம்ம பார்வையில நம்ம அறிவா உணர்றோம். மத்தவன் உங்களை என்னவா வேணா நினைக்கட்டும், நீங்க உங்களை என்னவா ஏத்துக்குதுங்க. உங்க அறிவு, உங்க ஆன்மா உங்களை அது என்னவா நினைச்சுக்குது? ஆன்மாவா தான் நினைக்குது. ஆன்மாவா நினைக்கிறதுக்கு என்ன பண்ணுது? இப்ப இவ்வளவு நேரம் விசாரம் பண்ணுச்சு, விசாரணையில தெரிய வந்தது. நம்ம தானே? இப்ப அது தன்னை ஆன்மான்னு ஒத்துக்கிறது தான் தெரியுது, பாக்குறது, அனுபவிக்கிறதுங்கிறது புரியலையான்னு கேக்குறேன்.
அறிவு கண்ணால பாத்தீங்களா இல்லையா? இப்ப விசாரிச்சீங்களா இல்லையா? பகுத்தறிவு மூலியமா விசாரிக்கும் போது அறிவு கண்ணுல தெரியுதா இல்லையா? அதுதானே மூன்றாவது கண். நெற்றிக்கண் திறப்பெனும் குற்றம்னா அது என்ன அர்த்தம்? நெற்றிக்கண்ணுங்கிறது அந்த அறிவு தானே. அறிவு கண் மூலியமா பாக்குறதுனா விசாரிக்கிறது. அப்புறம் அதுல வர விடைகள் இது சரிதானா, இதுக்கு சாத்தியமா, இப்படிதான் இருக்குதா அப்படிங்கறதுக்கு உதாரணம் நிறைய பாக்குறோம். அதன் மூலியமா விழிப்படையும் போது இப்பதாங்க எனக்கு கண்ணு இருந்தும் குருடனா இருந்தேன், இப்பதான் எனக்கு புத்தி வந்தது, இப்பதான் எனக்கு வேற மாதிரி தெரியுது இந்த உலகம் அப்படின்னா, அப்ப இப்ப உனக்கு இப்ப கண்ணு வேற கண்ணு வச்சுட்டாங்களா என்ன? இல்ல, இவ்வளவு நாளா சாதாரணமா பாத்துட்டு இருந்தது போக இப்ப வேற மாதிரி மேம்பட்ட அறிவுல பாக்குறோம். அப்டேட்டபிள் வெர்ஷனா இருந்து நம்ம அதை பாக்குறோம். பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதாங்க? ஆன்மா ஆன்மாவா இருக்கு அப்படின்னு தெரியுது. இப்ப புரியுதா? புரியுதுங்க. அறிவுதான் இயக்கிட்டு, அறிவுதான் இப்ப எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கு. மனசு சும்மா நினப்பு. மனசுங்கிறது வெறும் நினப்பு. ஒரு நினப்பு வந்துட்டு போய் வருது, அவ்வளவுதான். வருது, அது வரும். அதை தடுக்க முடியாது, அது அப்படிதான் வரும். ஒரு ஆறு ஓடிக்கிட்டே இருக்கு, அந்த ஆட்டை தடுத்து நிறுத்த முடியுமா? ஒரு ஆறு ஓடிக்கிட்டே இருக்கு, அது தடுத்து நிறுத்த முடியுமா? அது முடியாதுங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? அது ஓடுதேன்னு வருத்தப்படுறதோட அது அப்படிதான் புரிஞ்சு அதை கவனிக்காம விட்டா என்ன பண்ணும்? அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கு. வெறுமனே நம்ம அதை கவனிச்சு அது ஓடுதேங்கிற மனசுல வருத்தப்படாம இருந்தா, நினைவுகள்னால வருத்தப்படாம இருந்தா நமக்கு ஒன்னும் அது பெரிய பாதிப்பா இருக்காது. நம்ம நினைக்கலனாலும் இப்ப பல ஆறுகள் ஓடிட்டு தானே இருக்குது. நம்ம நினைக்கலனாலும் கூட பல ஆறுகள் ஓடிட்டே தான் இருக்குது. அதனால நமக்கு ஏதாவது துக்கம் இருக்கா? இல்ல. ஆனா இதை நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சா துக்கம் வந்துருமா வராதா? டார்கெட் பிக்ஸ் பண்ணிட்டோம்னா. அந்த மாதிரி மனசு பாட்டுக்கு மனசு அதுவா தானே வந்தது, அதுவா போகுது. நீங்களா எண்ணங்களை உற்பத்தி பண்ணி கொண்டு வரீங்க. இந்த நேரத்துல இந்த எண்ணத்துல நான் சிந்திக்கணும் அப்படின்னு சிந்திக்கிறீங்களா? வருது, அதுவா போகுது, அவ்வளவுதானே. நீங்க ஏன் நிறுத்தணும்னு கேட்குறேன். நிறுத்தத்துக்கு ஒரு ஆள் வந்துடுறாங்க? இல்ல அப்படி நிறுத்தணும்னு நினைச்சா ஒரு ஆள் வந்துடுறாரா, உருவாயிடுறாரா எண்ணத்துல? ஆமா தானே. நிறுத்தணும்னு நினைச்சா ஒருத்தர் வந்துருவாருல்ல. இப்ப அவரு எங்க இருந்து வர்றாரு? அவரும் பாருங்க ஒரு எண்ணம். இந்த எண்ணத்திலேயே பிறந்து எண்ணத்தை நிறுத்தணும்னு ஒருத்தன் வரான், அவனால நிறுத்த முடியுமா? முடியாதுங்க. அப்ப நிறுத்தினாலும் சொல்லுவீங்க, நிறுத்தினாலுங்கயா இதெல்லாம் நிறுத்திட்டேன்னு சொல்ல, இதெல்லாம் நிறுத்தணும் ஒருத்தர் இருக்காங்கன்பீங்க. அப்ப நீ எதுவுமே நினைக்காம இருந்தாவே அங்க எண்ணமும் இல்ல, அதை தடுக்கிறவனும் இல்ல, அதை நிறுத்துறவனும் இல்ல, அங்க ஒரு வேலையும் இல்ல, அதான் சும்மா இருக்கிறது அப்படின்னா. இப்ப புரியுதா நான் சொல்ல வர்றது என்னன்னு? இதுதான் அந்த நிலை. இது இப்ப புரிஞ்சுக்குங்க. இப்பயே உடனே ஆஹான்னு சொல்லுங்க. இப்ப இதையே திருப்பி 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 நீங்க என்ன பேசணும் ஏது பண்ணணும்ங்கிறத நினைச்சு எப்படி சொன்னாலும் இது அங்கதானே நிக்குது. நம்ம இப்படி விலகி போய் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம். அந்த கேள்வி கேட்கறதுல வெறும் எண்ணம் தானே, மனசு தானே. எந்த எண்ணத்துக்கும் முக்கியத்துவம் இல்லைன்னா கேள்வி இல்ல, பதில் தேவையில்லை, ஒண்ணும் இல்ல. அப்ப இருக்கிறதே அதுதானே அப்படி இருக்கு அப்படிங்கறது புரியுதா? அறிவுனால இப்ப புரியுதா? அந்த புரிதல்ல இருந்துகிட்டு வாழ ஆரம்பிக்கணும். அங்கதான் இருக்குது உங்களுடைய மிகப்பெரிய வலிமையை. ஞானம் அடையிறதெல்லாம் ஈஸி, அது அடைதலே இல்லை. ஏற்கனவே இருக்கிற நம்ம அசல் நிலைதான். ஆனா அதுல இருந்துகிட்டு இந்த பொய்யான உலகத்துல ஒட்டாம, இது பொய்ன்னு தெரிஞ்சு ஒட்டாம இருக்கணும். தாமரை இலை தண்ணீர் மாதிரி மேலேயே இருக்கிற மாதிரி தெரியும், அதுக்குள்ளேயே வாழ்ற மாதிரி தெரியும், ஆனா ஒட்ட மாட்டோம். பந்தம் ஏற்படாது, பிடிப்பு வராது. அதுதான் முக்த நிலை, விடுதலை. அது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அது யாருக்கோ கஷ்டமா இருந்துட்டு போட்டோம். ஆன்மா அது ஜாலியா தானே இருக்குது உள்ள. அது ரம்யாவுக்கு கஷ்டமா இருந்ததுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ரம்யா ஒண்ணுமே பண்ண முடியாது. ரம்யா இல்லாம போறதுதானே ஞானமே. நினப்பு இல்லாம இருந்துட்டா எந்த எதுவுமே இல்லைன்ற சொல்ல வரீங்க தானங்க? நினப்பு அதுதானே நான் கேக்குறேன். அதுதானே இவ்வளவு நேரம் பேசணும்னு நான் கேக்குறேன். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? என்ன நம்ப வைக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. உங்களுக்கு போன் பண்ணணும். இப்ப நீங்க நினைப்பு வராம கேள்வி கேட்க முடியுமா? கேட்க முடியாது. எதுவும் இல்லைன்னா எப்படி இருக்கும்? அது அதுவா தானே இருந்திருக்காங்க அறிவு. இப்ப எதையா கேட்கணும் பிடிக்கணும்னு நினைக்கணும் போது என்ன வந்துருது? அறிவு அசைய ஆரம்பிச்சு செயலுக்கு வந்துருது. அப்ப செயலுக்கு வரும்போது அது எப்படி இருக்கும்? நான் கேட்கறேன், நான் பண்றேன் அப்படின்னு தானே இருக்கும். அது வெளிக்காரியங்களுக்கு சரி. தன்னைத்தானே தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நான் எப்பயுமே அப்படி இல்லைன்னு சொல்றதுக்கு அது தவறு தானே. புரியலையா? நீங்க கடைசியா சொன்னது புரியலங்கய்யா. நீங்க ரம்யாவா இருந்துகிட்டு நீங்க உங்க அம்மாவுக்கும் பிள்ளையாவும் இருக்கிறீங்க, உங்க அப்பாவுக்கும் பிள்ளையா இருக்கீங்க இல்லையா? உங்களுடைய நண்பருக்கு நண்பனா இருக்கிறீங்க. அப்ப நீங்க உங்க அம்மா கிட்ட போய் உங்க அம்மாவுக்கு பிள்ளையா இருக்கும்போது நான் ரம்யாவா இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேக்குறேன். இல்லங்க, அப்படித்தானே அர்த்தம் ஆகுது.
நீங்க சொல்றத பார்த்தா. நான் வெளி உலகத்துல வேலை செஞ்சாவே நான் அஜ்ஞானி ஆயிடுறேன், நான் பரம்பொருளா இல்லைங்கிறீங்க. இப்ப அதே மாதிரி நான் ரம்யாவா தான் இருக்கேன், ஆனா எங்க அம்மாட்ட பேசும்போது நான் பிள்ளையா ஆயிடுறேன். அப்ப எங்க அம்மாட்ட பேசும்போது நான் பிள்ளையா தான் இருக்கனே தவிர நான் ரம்யாவா இல்ல, அப்படியா? இல்ல இல்லங்க ஐயா. ஒத்துக்க முடியலையா? இல்ல ஆமாங்க ஐயா, அது அப்படி இல்ல. பலர் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களா இருக்காங்க. ரம்யா தான் பல ரோல் எடுக்கிறது. இப்ப ரம்யா பல ரோல்ல இருந்தாலும் ரம்யா யாரு? ரம்யா தான். ஆமாங்க ஐயா. அது மாதிரி ஆன்மா தான் ரம்யாவே நடிக்குதுங்கிறேன் நானு. இப்ப ரம்யாவை அவங்க அம்மா கிட்ட புள்ளன்னா ஒத்துக்குது ரம்யா. ஆன்மா தான் ரம்யாவா இருக்குன்னா ஒத்துக்கணும்ல. உயிர் தானே ரம்யாவா இங்க இருக்கு. இருந்துட்டு போட்டுமே, கோவப்பட்டுட்டுமே, அப்புறம் அதுக்கு ஏதாவது வலி வேதனை அதை அனுபவிக்கட்டுமே, அப்புறம் கோவப்படப்படாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டுமே, கோவப்படுறதுனால ஒண்ணும் இல்லைன்னு அதுவே புரிஞ்சுக்கிட்டுமே. அவ்வளவுதானே? அப்படித்தானே நடக்க முடியும். அப்படித்தானே நடக்குது. உங்க கனவுல இருக்கிற ரம்யா கோவப்படக்கூடாதுன்னு நீங்க ஸ்டாப் பண்ண முடியுமா? முடியாதுங்க. ஏன்? நீங்க தானே அது. இப்ப பேசுற ரம்யா தானே கனவுல வராங்க. ஆமாங்க. ஏன் அந்த ரம்யானால கனவுல இருக்கிற ரம்யா, இப்ப இங்க இருக்கிற பேசுற ரம்யானால கனவுல வர ரம்யாவோட கோவத்தை ஏன் தடுக்க முடியல? தெரியலங்கய்யா. அது தானா அது தானா. அப்படி தானா வர கோவத்துக்கு நானா விட கண்டுபிடிக்கணும்னு இப்ப இந்த ரம்யா துடிக்கிறாங்களே, அது அது கனவுல மட்டும் தானா, இது நானாவா? இதுவும் தானா நடக்கிறது சூழ்நிலை உங்க கையிலயா இருக்கு. சூழ்நிலை உங்க கையில இருக்கா? காலைல எந்திரிக்கும் போதே இன்னைக்கு நான் 100 பேர்கிட்ட கோவப்படணும் லிஸ்ட் போட்டு எந்திரிக்கிறீங்க. சூழ்நிலை அமையுது. இதெல்லாம் படிச்சா அப்ப கோவமே படுறது தப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? என்ன கோவம் பட்டு என்ன பண்ண போற? எல்லாமே பொய்ன்னு முடியாகும் போது அந்த கோவத்தோட வீரியம் கம்மியாகும்ல. ரெண்டாவது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி புரிஞ்ச மாதிரி நடந்துக்கலாம். அது சூழ்நிலை எப்படியோ அதுக்கு என்னவோ செய்யலாம். நம்ம வீணா நான் யாரு தெரியுமா மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில வேற மாதிரி இந்த பிடிவாதமா சில செயல்களை செய்யறது, அப்படிலாம் மாட்டிக்காம இந்த தேவைக்கு என்ன அந்த செயலை மட்டும் செய்யறோம். நான் இது நான் அது, நீ என்ன பெருசா நான் என்ன சின்னதா, இந்த சின்னத்தனமா இந்த ரம்யாங்கிற சிந்தனை இருந்ததுன்னா, நான் ரம்யான்னு இருந்தாதான் இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா யோசிப்போம். அந்த யோசனையே இல்லாம ரம்யாங்கிறது வெறும் பேரு, இது உடலுடைய கருவிக்கு வச்ச பேரு. இந்த அறிவு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இயங்க போகுது. நேரடியா ஒரு ஒரு வண்டி வருதுன்னா இந்த அறிவு என்ன பண்ணும்? ஒதுங்கி போ அப்படின்னு சொல்லும். உடனே புத்தி முடிவு எடுத்து ஒதுங்கி போயிடும். ஒதுங்கி இந்த உடம்ப கடத்தி அந்தாண்ட போயிடுவோம். அவ்வளவுதான் இதுக்கு தேவை. வேலை செய்யறதுக்கு தான் அறிவு கொடுத்துருக்கான், அதை பயன்படுத்த போறோம். அதை பயன்படுத்துறதுனாலயே நான் ரம்யாவா இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அப்படி சொல்ல முடியாது இல்லையா? அதனால பயன்படுத்துறதுனாலே ஆன்மா இல்லைன்னு சொல்ல முடியாது. உயிர் தானே அங்க ஒரு நபரா பயன்படுது. பாக்குறதுக்கு அந்த உடம்புக்குள்ள இருந்து செயல்படுறதுனால அது நபர்னு சொல்றோம் இல்லையா? அதுவே ஒரு மரத்துக்குள்ள இருந்து அது என்னன்னு சொல்லுவோம்? மரம்னு சொல்லுவோம். மரத்துக்குள்ள உயிர் இருக்கா இல்லையா? இருக்குங்க. அப்ப அது உயிர் வேற, உங்களுக்குள்ள இருக்கிற உயிர் வேற, மிருகங்களுக்குள்ள இருக்கிற உயிர் வேறயா? இப்ப நம்ம நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம கையில இல்ல, தானா நடக்குது அப்படின்னு நம்ம இதுல உதாரணத்துக்கு நான் தான் ஒண்ணு சொல்றேன். உங்க கனவை உங்களால தடுத்து நிறுத்த முடியுமான்னு கேக்குறேன். முடியாதுங்க. அதுவே முடியலன்னா அப்புறம் இது எங்க முடியும்? இதுல ஒரு பிடிக்கும் பிடிக்காது, இது பிடிக்காத செஞ்சுட்டாங்க அப்படிங்கும் போது கேக்குறேன். அந்த கனவுல பிடிக்கும் பிடிக்காதுன்னு செய்யறாங்கல்ல, அது யாரு? அதெல்லாம் இந்த கனவு தானா நடக்குது. அதே மாதிரி பிரம்மம் இருக்குது இல்லையா? அந்த பிரம்மம் கண்டுட்டு இருக்கிற கனவுல இப்ப இந்த ரம்யா இருக்கு. இந்த ரம்யா இங்க ஒரு கனவு கண்டுது. இங்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறது யாருங்க? அது பிடிக்காத செஞ்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கு. அதை கனவுல உங்க கனவுல வர ரம்யா பிடிக்குது. இந்த கேள்வி உங்க கனவோட வச்சுக்கங்க, ஒப்பிடுங்க. அந்த கனவுல அந்த ரம்யா ஏன் அப்படி செய்யுது? முதல்ல அந்த கனவு யார் காண்றது? உங்க உயிர் தானே காணுது. ஆமா தானே? உயிருக்கு உருவம் உண்டா? இல்லங்க. உயிர் ரம்யாவா? ஆனா பெண்ணா? இல்லங்க, எதுவும் இல்ல. உயிர் அது ஒரு உணர்வு, அவ்வளவுதான் இல்லையா? அப்ப அங்க ஒரு கனவுக்குள்ள இருக்கிற உருவமா இருக்கிற ரம்யா கோவப்படுறாங்க. யார் அப்படி படுற மாதிரி நினைச்சு பாக்குறா? உயிர் நினைக்குது. உயிர் நினைக்குது. அப்ப அந்த கனவுல அந்த ரம்யா செய்யுது. சரி, இப்ப நம்ம இங்க பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த கனவை பிரம்மம் கண்டுகிட்டு இருக்குதான். பிரம்மம் ஒரு கனவு கண்டுகிட்டு இருக்கு. அந்த கனவுல நீங்க இருக்கிறீங்க. நீங்கன்னு சொல்ற உங்களுக்கு ஒரு கனவு அந்த கனவுல ஒரு ரம்யா இருக்கு. அப்ப அது யாரு? பிரம்மம் காண்கின்ற கனவில் ஒரு ரம்யா, அந்த ரம்யாவுக்கு வருதான் ஒரு கனவு. அந்த கனவுக்குள்ள இருக்கிறது இன்னொரு ரம்யா, அதுவும் பிரம்மன் தான். ஆனா அதுவும் ரம்யா. அது பிரம்மன்ங்கிறது உருவம் இல்ல, ரம்யாங்கிறது ஒரு உருவத்தோட தன்னை நினைச்சு பாக்குது. இப்படி இருக்கிற மாதிரி ஒரு ஆளா இருக்கிற மாதிரி தன்னையே கற்பனை பண்ணி பாக்குது. அப்புறம் அந்த ஆளா இருக்கிற ரம்யா என்ன பண்ணுது? இப்ப இங்க இருக்கிற ரம்யா என்ன பண்ணுது?
செகண்டா கனவுக்குள்ள இருக்கிற இன்னொரு ரெண்டாவதா ஒரு ரம்யாவை கற்பனை பண்ணி பாக்குது. அந்த கற்பனையில அந்த ரம்யா அந்த கனவுல இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிற பிரம்மம் காண்ற ஃபர்ஸ்ட் நபரான இந்த ரம்யாட்ட கேக்குறேன், ரெண்டாவது ரம்யா கனவுல வருது, அந்த ரம்யாவை நீங்க உருவாக்குனீங்களான்னு கேட்டேன். இல்ல நானே உருவாக்கல, அது நான் அப்படிலாம் நீ கனவு வரும்னு கூட தெரியாது, திட்டமிடலங்கிறீங்க. அப்ப அந்த கனவுல இருக்க ரெண்டாவது இருக்கிற அந்த ரம்யாவுடைய கோவத்தை உங்களால அடக்க முடியுமான்னு கேட்டேன். முடியாதுங்க. ஏன் இதெல்லாம் யார் கனவு கண்டுட்டு இருக்கா? எல்லாமே சேர்த்து நீங்க காண்றதா நினைக்கிற கனவுலும் சேர்த்து யார் கண்டுட்டு இருக்கா? பிரம்மம் கனவு கனவு. அப்ப அதை உங்களால நிறுத்த முடியுமா? முடியாதுங்க. ஏன் நீங்க யாரு? நீங்க ஒரு கனவு கதாபாத்திரம், உங்களால நிறுத்த முடியுமான்னு கேக்குறேன். முடியாதுங்க. அப்ப உங்களால ஞானம் அடைய முடியுமா? அதாங்க எனக்கும் அடைய முடியுமா? கதாபாத்திரம் கனவோட ஞானம் அடைய முடியுமா? முடியாது. இங்க நீங்களா இருக்கிறது எது? நீங்கள உயிர் தாங்க இருக்கு. பிரம்மன் தானே அறிவு. அப்ப பிரம்மம் ஏற்கனவே ஞானமா தானே இருக்கு. ஆமாங்க ஐயா. அப்ப யார் ஞானம் அடையணும்? அதுதாங்க எனக்கு டவுட். யார் அடையணும்? அதுதான் டவுட் படுற ஒருத்தர் இருக்கிறான் இன்னும் அங்க. அதாங்க எனக்கு எனக்குன்னு ஒரு வார்த்தையை போட ஒருத்தர் வரானே. அடையறதுக்கு யாருமே இல்ல. ஆனா அனுபவமாக்கணும்னு சொல்றாங்களே, அது இது புரியுற வரைக்கும் தான் அந்த வார்த்தையெல்லாம். புரிஞ்ச பிறகு யாரு இல்லன்னு தெரிஞ்சா பேசுறதுக்கே ஒண்ணும் இல்ல, கம்மு போயிடுவாங்க, அதோட முடிச்சுக்குவாங்க. அதோட முடிச்சுக்கணும், அதான் டீசென்ட். அது நீங்களா முடிச்சுக்கணும், நாங்களா சொல்லக்கூடாது. ஆமா புரிஞ்சு போச்சு. அப்ப அங்க ஒண்ணும் இல்லையான்னு அடுத்தது விருத்தி பண்ணி எங்க கிட்ட இருந்து பதில் வாங்குறதுல முக்கியம் இல்ல, இந்த பதிலே இல்லாம வாழ்றதுதான் முக்கியம். அவ்வளவுதானே. அங்க என்ன இருக்க முடியுங்கிறது தானே இவ்வளவு சுத்தி பல கோணங்கள்ல நம்ம பேசுறோம். அப்ப இதுல புரிஞ்சுக்க வேண்டிய நுட்பம் புரிஞ்சுக்கணும். என்கிட்ட பேசுறதே மனசுதான், அது 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 அடிக்கிற கூத்து தான் இவ்வளவும். அதுக்கு மனசுக்கு தான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்ப அந்த மனசுக்கே பதில் சொல்லி மனசையே நீ பொய்யன்னு சொல்றோம். அதுகிட்டதான் பிரம்மம் இருக்குதுன்னு சொல்றோம். பிரம்மன் தான் நீயா இருக்குதுன்னு சொல்றோம். எல்லாமே அந்த மனசுகிட்ட தான் இந்த குப்பையை கொட்டுறோம். இங்க எதுவும் இல்லைன்னா இங்க யாரு உங்களுக்கு உபதேசம் பண்ணா, நீங்க யார் கேட்கறதுக்கு அங்க யார் இருந்தா, இங்க ஒரு உலகம் இருந்துதா, இப்படி ஒருத்தங்க பிறந்திருக்காங்களா, இப்படி நடக்குதா, இதெல்லாம் இருக்கா? முதல்ல எதுவும் இல்ல, வெறும் நினைப்புதான். நினைக்கிறதுனால இருக்குது, நினைக்கலாம் இல்ல. புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு வந்து அடுத்த பிறவி கிடையாதுங்க. நம்ம வந்து இப்பயே பிறக்கலன்னு தானே சொல்றேன். என்னமோ நீங்க கஷ்டப்பட்டு பிறந்த மாதிரி கேள்வி கேக்குறீங்க. பிரம்மன் தானே நீங்களா இருக்குது. ஈஸியா ஆக்கிடுறீங்க. நீங்க பெரிய விஷயமா இருக்கிறது ஒண்ணுமே இல்லைன்னு ஆக்கிடுறீங்க. ஆனா போன் வச்சதுக்கு அப்புறம் பெரிய மழையா இருக்கு உங்களுக்கு. இல்லம்மா, ஒண்ணும் இல்லைங்கறத ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றேன். நீங்க எதையோ ஒண்ணும் இல்லாத பிரம்மாண்டமா நீங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அது பெருசா புரிஞ்சுக்கிட்டீங்க. அது இல்ல, இந்த அளவுலயே புரிஞ்சுக்கிங்க அப்படிங்கிற. ஆமா தானே? அப்படித்தானே சொல்லணும். உணர்ந்திருந்தா இப்படிதான் சொல்ல முடியும், உணர்ந்தவங்க இப்படிதான் சொல்ல முடியும். இதேதான் எல்லாரும் சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சந்தோஷம்.